மாமலை மீதினில் போதகம் கூறும் மாமேத இயேசுவின் கனிமொழி கேட்பாய். மாமலை மீதினில் போதகம் கூறும் மாமேத இயேசுவின் கனிமொழி கேட்பாய். சிந்திய முத்துக்கள் சிந்தனை செய்வாய், புண்ணிய போதனை உள்ளத்தில் ஏற்பாய். சிந்திய முத்துக்கள் சிந்தனை செய்வாய், புண்ணிய போதனை உள்ளத்தில் ஏற்பாய். மாமலை மீதினில் போதகம் கூறும் மாமேத இயேசுவின் கனிமொழி கேட்பாய். ஆவியில் எளியவன் பாக்கியவான், ஆண்டவர் ராஜ்யம் அடைந்திடுவான். ஜெபம் பண்ண கடவோம். வாருந்துய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாருந்துய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். எங்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்கின்ற பரமபிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களை மறுரூபமாக்குவீராக, எங்களை உருமாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கும் ஸ்தோத்திர பலிகள் உமக்கு பிரியமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீரே மீட்டுக்கொண்ட எங்களுடைய உதடை, எங்களுடைய இருதயத்தை உமக்கென்று பாட இந்த நாளிலே நீர் ஆயத்தப்படுத்துவீராக. அப்பா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படி இந்த நாளில் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்க உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் கூட உம்முடைய ஊழியக்காரராகிய அப்பா என்னை எடுத்து பயன்படுத்துவீராக. அப்பா, சிறியனாக என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. உம்முடைய வேதம் சத்தியம் ஆண்டவரே, வேதம் விளக்கு ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சத்தை இன்றைக்கு நாங்கள் கண்டடையத்தக்க கிருபைகளை நீர் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் பரமபிதாவே. தயவுசெய்து உட்காருங்கள். மீண்டுமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கன்வென்ஷன் கீதங்கள் உள்ள பாடல்களை நாம் பாட இருக்கிறோம். கன்வென்ஷன் கீதங்களிலே நாம் 644 பாடலை பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்கள் பாடலின் 644. எம்மை படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்கின்ற பாடலை நாம் பாட இருக்கிறோம். இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். எப்படி படைத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமது சாயலாகவே படைத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்ற நாம் எதற்காக ஆண்டவரை துதிக்கணும், எதற்காக ஆண்டவரை புகழ வேண்டும் என்றால், அவர் தம்மை போல நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்க உங்க முகத்தை கொஞ்சம் லேசா திரும்பி பாருங்க. உங்க பக்கத்துல இருக்க உங்க முகத்தை லேசா பாருங்க. அந்த முகத்தின் சாயல் யார் சாயல்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவரின் சாயல். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவரின் சாயல், நீங்க ஆண்டவரின் சாயல். இப்போ இன்னொரு சொல்லணும், நம்ம நீங்கன்னு சொன்னதுக்கு இப்போ நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ஆண்டவருடைய சாயல் அப்படின்னு சொல்லுவோமா? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் ஆண்டவரின் சாயல்.
பிரியமானவர்களே, நம் ஆண்டவருடைய சாயல், நம்மை ஆண்டவர் படைத்திருக்கிறார். இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து நாம் பாடுவோம். ஆண்டவர் நம்மை படைத்தவர் மாத்திரமல்ல, நம்மை பாதுகாக்கிறவர். எனவே இந்த பாடல் உள்ள கருத்தை உணர்ந்து நாம் உற்சாகமாக பாடுவோம். என்னை படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்கின்ற பாடலை நாம் இப்பொழுது உற்சாகமாக பாடலாம். படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உங்கள் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். சென்ற காலமெல்லாம் கர்த்தரின் நன்மைகள் எத்தனை அதிகம் அதிகம். வரும் நாட்களில் வழி நடத்திடுவீர். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உங்கள் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். பாதையில் நாங்கள் நடந்து செல்ல ஆவியின் கிருபை தந்திடும். உன்னை அன்பு கொண்டு நாங்கள் வாழ இன்று நிரப்பும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நிரப்பும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உங்கள் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். ஹல்லேலூயா. நீங்க ஹல்லேலூயா சொல்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. நீங்க ஆண்டவரை எந்த அளவுக்கு உயர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆண்டவர் நிஜவர் உயர்த்துவார். நீங்க உங்க கையை எவ்வளவு வைத்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவுதான் வைத்துவார், எவ்வளவுதான் ஆசீர்வதிப்பார். இவ்வளவுதான் கால்வாசி தான். கொஞ்சம் சரி கஷ்டப்பட்டு கொஞ்சம் தூக்கம் அப்படின்னு இவ்வளவு தூக்குனீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவுதான் ஆசீர்வதிப்பார், பாதிதான். ஆனா உள்ளான இருதயத்தோட ஆண்டவரே உமக்கு நன்றின்னு கை வைத்து சொன்னீங்கன்னா ஆண்டவர் முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லாம ஹல்லேலூயா. இந்த பாடல்ல சொல்லியிருக்கு பாருங்க, ஆண்டவருடைய வேத வசனம் நம்மை வழி நடத்துகிறது. ஆண்டவருடைய வேத வசனம் நம்ம பாதைக்கு எப்படி இருக்கு? தீபமாக இருக்கிறது. சென்ற காலம் எல்லாம் கர்த்தரின் நன்மைகள் எத்தனை அதிகம் அதிகம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். திருப்பி அந்த ஒரே சரணத்தை நம்ம பாடலாம். சென்ற காலம் எல்லாம் கர்த்தரின் நன்மைகள் எத்தனை அதிகம் அதிகம். வரும் நாட்களிலும் நடத்திடுவீர். இயேசுவே தோத்திரம் தோத்திரம். இந்த கொரோனா காலத்துல எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ சூழ்நிலைகள், ஆனா ஆண்டவர் நம்மளை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை கைவிடவே இல்லை, போஷித்து இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மை சுகப்படுத்தி இருக்கிறாரு, பலப்படுத்தி இருக்கிறாரு. நம்முடைய ஜீவன் அவர் விட்டு கொடுக்கல. உயிரோடு இருக்க பிழைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சென்ற காலமெல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகள் எத்தனை அதிகம் அதிகம். இந்த நாளில் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஒரு சரணத்தை நம்ம பாடுவோமா? சென்ற காலமெல்லாம் கர்த்தரின் நன்மைகள் எத்தனை அதிகம் அதிகம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். கர்த்தரின் நன்மைகள் எத்தனை அதிகம் அதிகம். நாட்களில் வழி நடத்திடுவீர். இயேசுவே தோத்திரம் தோத்திரம், இயேசுவே தோத்திரம் தோத்திரம். எங்கள் இதயங்களில் உங்கள் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.
காப்பவரே பாதுகாப்பவரே பிதாவே சமூகமதில் இந்த நேரமதில் கூறினோம் தொத்திரம் கூறினோம் தொத்திரம் எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தரும் பாதைக்கு வெளிச்சம் வசனம் பாதைக்கு வெளிச்சம் வசனம் பாதைக்கு வெளிச்சம் வசனம். அல்லேலூயா. பாதைக்கு வெளிச்சம் வசனம். இன்னைக்கு சிலருக்கு எது வெளிச்சமா இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி வெளிச்சமா இருக்கு, சிலருக்கு Facebook அது வெளிச்சமா இருக்கு, சிலருக்கு வாட்ஸ்அப் அது பாதை காட்டுவது போல இருக்கு. ஆனா எதுதான் சரியான பாதையை காட்டும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேத வசனம் தான் சரியான பாதையை காட்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் இன்னொரு பாடலாம். அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய பூமிகள் உன் ஆதாரம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல சிலர் அடைக்கலம்னு தேடி போனாலும் அங்க அடைக்கலம் கிடைப்பதில்லை. மருத்துவமனையில கொரோனா வந்துட்டு டாக்டர் என்ன பாருங்க அப்படின்னா டாக்டர் உடனே சொல்லுவாரு, நேர வராத, நான் ஒரு கண்ணாடி ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு தான் என்ன செய்வேன், கைய நான் விட்டு பார்ப்பேன். அடைக்கலம் கிடையாது. மருத்துவமனைக்கு போறீங்களா, ஐயோ என்ன செஞ்சிருவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. ஊர்ல கொரோனா வந்துட்டா வீட்டை தனிமைப்படுத்திடுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒருபோதும் நம்மை தனிமைப்படுத்தவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஒருபோதும் தனிமைப்படுத்த மாட்டார். நீங்க வேதாகமத்துல பாருங்க, கீழே விழுந்து கிடந்த குற்றுயிரும் கொலை உயிருமாக விழுந்து கிடந்த மனிதனை அந்த வழிபோக்கன ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அந்த நல்ல சமாரியன் உவமையின் மூலமா சொல்றாரு. அவர் போய் அவனை தூக்குறாரு, காயங்களை கட்டுறாரு. ஆசாரியன் விலகி போனான்னு சொல்லி இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யல, விலகி போகல. இன்னைக்கு ஊழியக்காரங்க விலகி போயிருவாங்க. கொரோனா அப்படின்னா ஐயோ உங்க வீட்டுக்கு நான் வர முடியாது, போன்லயே ஜெபம் பண்ணிடுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல, பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறவர். ஹல்லேலூயா. பயந்திருந்தாங்க சீஷர்கள், ஆனா அந்த வீட்டுக்குள்ள அவர் போய் உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க ஒருவேளை சிலர் சமாதானம் மற்றவர்களாக வந்திருக்கலாம், ஆனா இந்த ஆராதனை முடிஞ்சு போறப்போ நீங்க சமாதானம் உள்ளவங்கள போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார். சமாரிய ஸ்திரீ தண்ணி பிடிக்க அந்த கிணத்துக்கு வரும்பொழுது சமாதானம் இல்லாமல் பயந்து ஒளிந்து வெயில் ரொம்ப சுல்லுன்னு அடிக்க நேரத்துல வாரா. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல போய் அவளுக்கு வற்றாத ஜீவன் நீரூற்றாகிய சமாதானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் கூட நீங்க குறைவுபட்டுட்டு அல்லது எனக்கு காரியங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வேதனையும் துன்பமா இருக்கு, கலங்கி போயிருக்கிறேன் நினைச்சு நீங்க வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய சமாதானத்தை அல்ல, ஆண்டவர் தம்முடைய மேலான சமாதானத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கன்வென்ஷன் கீதங்கள்ல 305ஆம் பாடலை திருப்பி வைத்துக் கொள்வோம். கன்வென்ஷன் கீதங்கள்ல 305ஆம் பாடல். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய பூயங்கள் உன் ஆதாரமே என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். Amen.
சதா காலமும் நமது நம்மை நடத்திடுவார். அநாதிதேவன் அடைக்கலம் எங்களும் ஆதாரமே. அநாதிதேவன் அடைக்கலம் எங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நம்மை நடத்திடுவார். அநாதிதேவன் அடைக்கலம் எங்களும் ஆதாரமே. அநாதிதேவன் அடைக்கலம் எங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் நம் அடைக்கலம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அநாதி தேவன் உங்கள் அடைக்கலம். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து தான் சொல்லுங்களேன், நேரே பார்த்து சொல்லிட்டீங்க. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அநாதி தேவன் உன் அடைக்கலம். இப்ப சொல்லுங்க, அநாதி தேவன் என் அடைக்கலம். இது ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் சொல்ல சொல்ல நமக்குள்ளே விசுவாசம் என்ன செய்யணும்னா பெருகும். இத 2 பேர் 3 பேர் கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒண்ணு நம்ம கேட்டுட்டு இருக்கோம், ஆண்டவர் கேட்கிறாரு, பிசாசானவனும் கேட்க. ஆண்டவர் கேட்கும் பொழுது மகிழ்கிறார், பிசாசானவன் கேட்கும் பொழுது பயப்படுகிறார். ஏன் பயப்படுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. என்ன உண்டு? வல்லமை உண்டு. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். நம்ம சொல்றது ஆண்டவர் கனப்படுத்துறாரு. ஆதாம் ஏதேன் தோட்டத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த மிருகங்களுக்கு பெயர் வைப்பா, நீ என்ன பெயர் சொல்லி கூப்பிடுறியோ அதான் அந்த மிருகங்களுக்குன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் அந்த ஆதாமுக்கு நாவல அதிகாரத்தை கொடுத்துறாரு. அதே போலதான் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நாவல என்ன கொடுத்திருக்காரு? அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. இந்த வார்த்தை நீங்க சொன்ன உடனே பிசாசு பார்த்திருப்பா, ஆஹா இதுவரைக்கும் இவன் பார்த்தா வித்தியாசமான ஆளா இருந்தாப்புல, ஆனா இப்போ அநாதி தேவன் அந்த ஆண்டவர் உலக அண்ட சராசரங்களை அந்த படைத்த அந்த ஆண்டவரை தனக்கு அடைக்கணும்னு சொல்லியாச்சு என்று சொல்லி அவன் பயந்து என்ன செஞ்சிருவான்? நடுங்கிடுவான். இயேசு என்கின்ற பெயரை கேட்டாலே பிசாசுகள் நடுநடுங்கும். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் எனக்கு அடைக்கணும்னு சொல்லுகின்ற உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் அவரே அடைக்கலம் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கு போகின்றதற்கு இடம் இல்லாம அடைக்கலம் இல்லாம இருப்பது உண்டு. நேற்றைய தினத்துல நியூஸ்ல பாக்குறப்போ ஆந்திரால ஒரு சகோதரிக்கு நேர்ந்த நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கொரோனா இருந்ததுனால அவங்க சகோதரர்கள் எல்லாருமே நடுவுல தெருவுல விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா பாவம் போல ரோட்டோரத்துல உட்கார்ந்து இருக்காப்ல, வீடு இல்ல, மழை பெஞ்சிட்டு இருக்கு, நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அத நியூஸ்ல எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு காப்பகத்துல ஒப்படைச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்மளோட கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் கூட, பெற்றோர் கூட ஒருவேளை நமக்கு அடைக்கலம் தராம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நமக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. ரூத்துக்கு யார் அடைக்கலமா இருந்தா? ஆண்டவர் அடைக்கலத்தை என்ன செஞ்சார்? போவாஸ் மூலமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நமக்கு அவர் நல்ல அடைக்கலமாக இருக்கிறார். நாம் இன்னொரு பாடலை பாடுவோம், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்கின்ற பாடலை பாடலாம். கன்வென்ஷன் கீதங்கள் 438 பாடல். இது ஒரு பழைய பாடல் தான். என்னோடு கூட இணைந்து நீங்க பாடலாம். இந்த உலகத்துல நிறைய பேர் வழி காமிக்கலாம், எனக்கு தனி வழின்னு சொல்றவங்க எல்லாம் உண்டு. ஆனா அவர்களுடைய வழி ஒரு நாள் முன்னேறினதா என்ன செய்யல தெரியல. அதே போல இந்த உலகத்துல என் வழியை பின்பற்று, என் வழியை பின்பற்று நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த மனிதர்களுடைய தலைவர்களுடைய வாழ்வு கூட அது பாதியிலே முடிந்து போவதாக இருக்கிறது. ஆனா ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆண்டவர் என்ன தாராரு அப்படின்னா, ஆண்டவருடைய வழியில போனா ஜீவன் என்ன செஞ்சிடறாரு? கொடுக்கிறாரு, ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து நாம் பாடுவோம். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார் என்கின்ற பாடல். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிறவங்கல்ல, என் வாழ்க்கையில சாபம் இருக்கியா, என் வாழ்க்கையில வேதனை இருக்கு, துன்பம் இருக்கு, வெளியில நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா உள்ள எவ்வளவு அழுறேன், உள்ள எவ்வளவு வேதனையோடு இருக்கேன், என்னை நிந்தித்தவர்கள், என்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு முன்பதாக இன்றைக்கு நான் அவமானப்பட்டு இருக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்க நிந்தைய அவர் ஆனந்தமாக கழிவுற பண்ணுகிறவர். ஹல்லேலூயா.
மாற்றி போடுகிறவர். அவர் எப்படிப்பட்டவரானா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தாரவரா. எப்படிப்பட்டவர்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தர்றவர். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சாம்பல்னா என்ன அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சிட்டுன்னு அடையாளம், அவ்வளவுதான். சாம்பல் அப்படின்னா முடிஞ்சிட்டு, அது ஒண்ணும் இல்ல, தூசி. ஆனா ஆண்டவர் அந்த சாம்பலையே சிங்காரமா மாத்துவாராம். எப்படி மாத்துவாரு? ஆமா, எஸ்தர் ராஜாத்தி ஒரு சாம்பல் போல இருந்திருக்கலாம், மொர்தெகாய் ஒரு சாம்பல் போல இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஒரு அரியணையில ஏறி உட்கார வைக்க ஆண்டவரால கூடும். ஹல்லேலூயா. தேவனால எல்லாம் கூடும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்வு முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்கலாம், உங்க எதிர்காலம் முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்கலாம். ஆனா இயேசுவே வழி. அந்த வழியில நீங்க போனீங்கன்னா உள்ளும் புறமும் போய் மேய்ச்சலை கண்டடையலாம். ஆண்டவர் உங்களை சமாதானத்துக்குள்ள வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கன்வென்ஷன் கீதங்கள்ல 438ஆம் பாடலை பாடுவோம். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளிக்கும் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளிக்கும் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளிக்கும் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளிக்கும் தேவன். ஆழ்வியலுக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், சாதங்கள் யாரும் தவித்தார், சாதங்கள் யாரும் தெளித்தார், கல்வாரி மீறி அணைத்தார், தன்னுயிரம் சிந்தி மறித்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளிக்கும் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளிக்கும் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளிக்கும் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளிக்கும் தேவன். நன்மையனாக காத்தார், கலையனாக கொண்டார், என் அன்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார், மேகங்கள் மீதிலேறார், மலவாளனாக வருவார், உன்னை அழைத்துக் கொள்வார், வானில் என்று சொல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளிக்கும் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளிக்கும் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளிக்கும் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளிக்கும் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள், ஆண்டவரே நீங்க தான் வழி, நாங்க வந்திருக்கிறோம், நீங்க தான் ஒளி, நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாம் அவரை துதிப்போமா? அவர் நண்பனாக நம் அருகிலே வந்து நிற்கிறார், ஒரு தலைவனாக, ஒரு நல்ல போதகராக ஆண்டவர் நம் அருகிலே விசாரிக்கிறவராக வந்து நிற்கிறார். அந்த ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த நாள் உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறேன், உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி வருகிறவர்களை நீர் வெட்கப்பட்டு போக விடுவதே இல்லையப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஆண்டவரே உயிரோடு எழுந்தவர் நீர், எங்களுக்காக அப்பா ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர் நீர், எங்களை இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்தவர் நீர், உனக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுவோம். உங்க வாயை விரிவாய் தரங்க. ஆண்டவர் நன்மையினாலே நிரப்புவார், நன்மையினால நிரப்புவார். உங்களுக்கு நல்லவரா இருந்திருந்தாருன்னா நல்லவரே துதிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வல்லவரா இருந்திருந்தாருன்னா வல்லவரே துதிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்திருந்தாருன்னா நல்ல மெய்ப்பனே துதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு நல்ல தாயாக இருந்து உங்க கண்ணீரை துடைத்திருந்தாருன்னா ஆண்டவரே தாயை போன்றவரே எல் ஷடாயே உனக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு தகப்பனை போல மார்பிலே அணைக்கிறவராய் தோளில் தூக்கி சுமக்கிறவராக இருந்தார்னா என் தகப்பனே உனக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நாள் வரைக்கும் நாம் நிற்பதும் நீர் மூலம் மகாதிப்பதும் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இந்த நாள் அவருடைய இரக்கத்தை நினைத்து நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே
இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றவர்கள், இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டிருப்பவர்களை விட நாங்கள் யோக்கியமானவர்கள் அல்ல, நாங்கள் நல்லவர்கள் அல்ல. ஆனா உங்களுடைய சுத்த கிருபைப்பா, உங்க சுத்த கிருபை இந்த நாள் வரைக்கும் எங்களை காத்தது, இந்த நாள் வரைக்கும் எங்களை வழி நடத்தினது, இந்த நாள் வரைக்கும் எங்களை பலப்படுத்தினது, இந்த நாள் வரைக்கும் அப்பா எங்களை உந்தி தள்ளுகிறது, இந்த நாள் வரைக்கும் எங்களை உங்களுடைய உள்ளங்கைகளை வைத்து நீங்க பாதுகாத்தீங்களே, இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக இருந்தீங்களே, இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை தாங்குனீங்க, ஏந்தினீங்க, தப்புவித்தீங்க, சுமந்தீங்க. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுவோம். உயிரோடு எழுந்த அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, இந்த நாள்ல நான் உண்மை துதிக்கிறோம்ப்பா, உண்மை துதிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் கூட உங்களுடைய சமூகத்துல வந்து நான் ஆராதனை செய்ய வந்திருக்கிறேன். அப்பா நீங்க இரக்கம் பாராட்டி இரக்கம் பாராட்டி இரக்கம் பாராட்டி என் ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்துக் கொள்ளுங்க. இவ்வளவு நேரம் நாங்க துதித்திருக்கிறோம், இன்னும் அப்பா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உண்மை துதிக்கிறோம்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லுவோமா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் சொல்லவா? உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் நின்றோரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் நின்றோரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த விதமான வியாதி வேதனைகள் துன்பங்களை நாம் அகப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உயிரோடு இருந்தவர் ஆண்டவர். ஆண்டவரே இந்த நாளில் கூட உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்க ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாமும் கூட ஆண்டவரே நீர் உயிரோடு எழுந்தவர்னு சொன்னோம். ஆனா பாவத்துல மரித்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? பாவத்துல இன்றைக்கு உயிர்த்திருக்கிறோமே ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பாவத்தை நான் வெறுக்கிறேன், ஆனா அந்த பாவம் என்னை துரத்துகிறது. பாவம் என் வாசல் படியில படுத்திருக்கு, பாவம் என்னை பின்தொடர்கிறது. ஆண்டவரே இந்த நாளில் கூட இந்த பாவ பிடியில் இருந்து என்னை விடுவீங்க ஆண்டவர், இந்த அடிமைத்தனத்துல இருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லி கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். முழங்கால் போட்டுக் கொள்வோம். முழங்கால் போட முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளலாம் அல்லது நின்று கொள்ளலாம். எல்லாரும் முழங்கால் போட்டு கரங்களை கூப்பி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா, என் பாவங்களை என் குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்லி சொல்லுவோம். நீர் உயிரோடு எழுந்தவர் தானப்பா, சிலுவையில எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க. அந்த ஒரு துளி ரத்தம் என் மேல படட்டும்பா, அதுல இருக்கிற ஒரு துளி ரத்தம் என் மேல படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லி இருக்கப்பா. என்னை சுத்திகரிங்கப்பா,
நீ எனக்கு கழுவுங்கப்பா. உறைந்த மலையை போல நான் வெண்மையாவேனே ஆண்டவரே. என் இருதயம் எவ்வளவு அழுக்கடைந்திருக்கு, என் கண்கள் எவ்வளவு கரைபடைந்திருக்கிறது, என் சிந்தனை எவ்வளவு அப்பா அங்கே அக்கிரம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆண்டவரே இது எல்லாவற்றையும் அகற்றி போடுங்கன்னு சொல்லி ஜெபம் செய்வோம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ ஆண்டவரே, எனக்குள்ளே உமக்கு வேதனை உண்டாக்குகிற எந்த வழி இருந்தாலும், எந்த பாவம் இருந்தாலும் அகற்றி போடுங்கன்னு சொல்லி ஜெபம் செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து இரக்கம் பெறுவான். நீங்க ஒரு ஓரத்துல ஒரு அழுக்க வச்சிருந்திருக்கலாம், செத்த ஈ தைலத்தை நார பண்ணும். நீங்க செய்யறது எல்லாம் நன்மையா இருக்கலாம், நல்ல வாசம் நிறைந்த உங்க வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன ஈ போன்ற பாவம், ஒரு சின்ன துளிதான், அது உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க நல்ல குணம் எல்லாவற்றையும் நாரடிச்சிரும், உங்க வாழ்க்கையே நாரடிச்சிரும், உங்க வாழ்க்கையே பாழ்படுத்திடும். ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கின்ற துர்நாற்றத்தை, அந்த பாவத்தை, அந்த அப்பா நான் வேண்டாம் தான் நினைக்கிறேன், ஆனா முடியல. நீங்க அதை எடுத்து வெளியில போடுங்க. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவுக்கு அதிகமாக பாவங்களை விலக்கி போடுகிறவரே, இன்னைக்கு எங்க பாவத்தை, எங்க சாபத்தை, எங்க வேதனைய ஆண்டவரே நான் விட முடியாதுன்னு நினைக்கிற காரியங்களை என்னால முடியாது, உம்மால் முடியும்பா, உம்மால் முடியும். நீங்க உதவி செய்யுங்க அப்பா. முதுகுக்கு பின்னாலே எரிந்து போடுகிறவரே, என் பாவத்தை அதே போல எரிந்து போடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாள்ல நான் வந்திருக்கிறோம்பா, என்னை நோக்கி பாருங்கன்னு சொல்லி கெட்ட குமாரனை போல அவன் மனம் மாறி வந்தது போல ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்போமா. உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க. ஆண்டவர் நம்மை காண்கிறவரா இருக்கிறாரு. கெட்ட குமாரனை போ துஷ்டன் நான் அலைந்தேனப்பா, உன் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. ஆண்டவர் இவ்வளவோ நன்மை செய்திருக்கணும், அவருக்கு துரோகம் செய்திருக்கிறீங்களா? அவர் விட்டு விலகி போயிருக்கிறீங்களா? எத்தனையோ பொருத்தனைகளை எடுத்து, எத்தனையோ ஆண்டவரை நான் இப்படி இருப்பேன்னு சொன்ன நம்ம வழி விலகி போயிருக்கலாம். ஆனா நம்ம இருதய வாசல் அவர் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நல்ல மேய்ப்பனா சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு அன்புள்ள தகப்பனாக வாசலை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. என் பிள்ளை வரமாட்டாளா, என் பிள்ளை வரமாட்டாளான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே இந்த பாவம் என்ன அமிழ்த்து விடக்கூடாது, பன்றிகளுக்குள்ளே நாற்றத்துக்குள்ளே தவிடுக்குள்ள அமிழ்த்து விடக்கூடாது. ஆண்டவரே நான் உதறி தள்ளிட்டு உண்மை நோக்கி நான் தியங்கி வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி சொல்லுவோமா. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்று ஆண்டவரே எங்களை தள்ளிராதீங்கப்பா,
எங்களை மன்னிங்கப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, எங்களையும் பரலோக வாசியாக மாற்றுங்க, எங்களையும் புது சிருஷ்டியா மாத்துங்கப்பா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படி எங்களை புது சிருஷ்டியா மாத்துங்க, எங்களை மறுரூபமாக்குங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம். கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுக்கிறான்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை நேசித்து பக்கத்துல வராருங்க. உங்க அம்மா அப்பா கூட நீங்க செய்த பாவத்தை கேட்டாங்கன்னா பக்கத்துல வர மாட்டாங்க, கை கழுவிடுவாங்க, நீ என் பிள்ளை இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனா ஒருபோதும் நீ என் பிள்ளை இல்லைன்னு சொல்லாத அந்த நேசர் பக்கத்துல இருந்து கேட்கிறார், மகனே மகளே நீ என்கிட்ட வாமா, உன் இருதயத்தை எனக்கு தா, நீ மனம் திறந்து நீ நல்ல வாழ்வு வாழு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே என் கூடவே இருப்போ, என்னை விட்டு விலகி போயிடாதீங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்னை விட்டு விலகி போனா நான் பாவம் செஞ்சிடுறேன், நீங்க என்னை விட்டு விலகி போயிட்டீங்கன்னா எனக்கு உடனே சிந்தனை மாறிடுது, நீங்க என்னை விட்டு விலகி போயிட்டீங்கன்னா எனக்குள்ள பொறாமை வந்துருது, நீங்க என்னை விட்டு விலகி போயிட்டீங்கன்னா எனக்குள்ள பாவம் வந்துருது, நீங்க எனக்குள்ள அப்ப விலகி போயிட்டீங்கன்னா எனக்குள்ள நிம்மதி இல்ல, தாழ்வு மனப்பான்மை வந்துருது, நான் தோல்வியுற்றவனாக கவலை அடைந்தவனாக மாறிடுறேன். என் கூடவே இருங்கன்னு சொல்லுவோமா? நம்ம கூடவே இருக்கின்ற ஆண்டவர் இந்த நாள்ல நம்மை பலப்படுத்த ஒரு வல்லவராக இருக்கிறார். நம்மோடு கூடவே இருக்கிற ஆண்டவர் இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே என்னை வெளிச்சத்துக்குள்ள வழி நடத்துங்க, நித்திய வெளிச்சத்துக்குள்ள வழி நடத்துங்கன்னு கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர் வெளிச்சத்துக்குள்ள வழி நடத்துவார். எல்லாரும் சொல்லாமா?
நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாதுப்பா. இந்த துக்கமான சூழ்நிலையில, வேதனையான உலகத்துல நீங்க இல்லாட்டா அப்பா எங்களால் வாழவே முடியாது. இந்த உலகத்துல இருக்கின்ற சூழ்நிலைகள், இந்த உலகத்துல இருக்கின்ற பாவங்கள், இந்த உலகத்துல இருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஐயோ அப்பா, நான் அசுத்த உதடுள்ள மனிதன், நான் அதமானேன் என்று உம்முடைய சன்னிதானத்தில் சொன்னது போல இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் அசுத்தமானவர்கள் தான்ப்பா. நாங்கள் இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் சரணாகதி அடைந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நீர் உயிர்ப்பித்தபடினால் நன்றி. எங்களோடு கூட நீங்க இருக்கிறபடினால் நன்றி. இன்னைக்கு எங்க கூட நீங்க வீட்டுக்கு வரப்போறதுக்காக நன்றி. பாவம் எங்களை தொடராதபடிக்கு நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் சொன்ன ஆண்டவர், இந்த நாளிலே நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பின்தொடர நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, இந்த நாள்ல மீதமுள்ள வேலை உடைய கருத்துல தெரிகிறோம். நீங்க அப்பா இதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா, நீங்க மகிமைப்படுங்கப்பா. நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்பா, தொடர்ந்து மீதமுள்ள வேலையில உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பீங்க. உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நீங்க எங்களோடு என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினால் நன்றி. அப்பா, இந்த நாளில் கூட நீர் எங்களை உயிர்ப்பிக்கிறபடினால், உருமாற்றுகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பரம்பிதாவே, தயவுசெய்து உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட பொதுவான வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளுள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு, இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால், அவனுடைய இரத்த பலி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை, அவனுடைய இரத்த பலி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால், அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பலியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால், அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பலியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும், அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட பொதுவான வேத பகுதி வாசித்தாயிற்று. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிப்பவர்கள் 27ஆம் தேதி அனிதா நிஷா, பொன் அன்ட்ரிஷா, 28ஆம் தேதி ஜெபின் ஜோஸ், ஏ மல்லிஹா, ஏ ஐசக் ஜோயல், 29ஆம் தேதி ஆர் பால் ஜோயல், 31ஆம் தேதி ஜே லின்சி, பி அபிஷேக், எஸ் அசரியா. இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளை ஆசரிப்பவர்கள் 26ஆம் தேதி டி ஞானப்பிரகாசம், ஞா அலிஸ் அவர்கள், ஆகஸ்ட் 1ஆம் தேதி சே தர்மராஜ், த ஜெயக்கொடி அவர்கள். நம்முடைய தூய திருத்துவ ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். பிறந்தநாள் ஆசரிக்கிறவர்கள், திருமண நாள் ஆசரிக்கிறவர்கள் நீங்கள் வந்திருந்தீர்களானால் தயவுசெய்து எழுந்து நிற்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பிறந்தநாள் ஆசரிக்கிறவர்கள், திருமண நாள் ஆசரிக்கிறவர்கள் நீங்கள் வந்திருந்தீர்களானால் தயவுசெய்து எழுந்து நிற்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம்
60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். தலைகளை தாழ்த்தி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசிரிக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். பிறந்த நாள் திருமண நாள் ஆசிரிக்கிறவங்க எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபையின் மக்கள் என்னோடு கூட சேர்ந்து தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவரே, எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்ற வசனத்தின்படி அப்பா, நீதியின் சூரியனாகிய நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில், உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீதியின் சூரியனாக உதித்து இந்த புதிய ஆண்டில் உம்முடைய ஒளியில் நடக்கக்கூடிய கிருபைகளை நீர் கட்டளையிடுவீராக. அப்பா, தடைகளை மாற்றி செல்கிறவர், மாற்றி போடுகிறவர் முன் செல்கிறார் என்ற வசனத்தின்படி நீர் முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி உம்முடைய பிள்ளைகளுடைய பாதைகள் நெய்யாய் பொழியை நீர் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த நாள் நீ கூட பிறந்த நாள் ஆசிரிக்கிற ஒவ்வொருவரையும், திருமண நாள் ஆசிரிக்கிற தம்பதியினரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய ஆளுகைகளும் பராமரிக்கும் ஒவ்வொருவரையும் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கும் பரம்பிதாவே, ஆமேன். தயவுசெய்து உட்காருங்கள். அறிவிப்புகள். பிரியமானவர்களே, இந்த நாளின் ஆராதனையை நாளைய தினத்தில் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்புவதற்காக ஒரு அருமையான குடும்பத்தார் அவர்கள் 2000 ரூபாய் அவர்கள் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அந்த குடும்ப தலைவர் செய்யும் வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அந்த குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்கும்படியாகவும், அதே போல ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தையை அவர் கட்டளையிடும்படியாகவும் நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, இந்த ஆராதனை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக, ஒளிபரப்பு செய்யும்படியாக, உற்சாகமாக இந்த 2000 ரூபாய் காணிக்கை கொடுத்து இதை தாங்கியிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த குடும்பத்தாரை நீங்கள் ஆசீர்வதிங்க. நன்மையால் அப்பா நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் திருப்தியாக்குங்க. ஆண்டவரே, அப்பா நீரே இரக்கம் பாராட்டி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, அவர்கள் செய்யும் வேலைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அப்பா உன் கூடையும் உன் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களிலும் நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவான நன்மைகளை கட்டளையிடுங்க. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆபிரகாமுக்கும் அப்பா குழந்தை கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு குழந்தையை நீங்க கொடுங்கப்பா. அப்பா, நீர் தடுக்கிறவர் அல்ல, நீர் கொடுக்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உமக்கு பிரியமான அருமையான குழந்தையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். திருச்சபையாராக ஊழியக்காரர்களாக இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் கேட்கும் பொழுது நீர் பதில் செய்கிறீர், நீர் உதவி செய்கிறீர், நீர் பரலோகத்தின் வாசல்களை திறந்து நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நன்மையை செய்வீராக. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்ற வசனத்தின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு அந்த தம்பதியினரை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் அப்படியே உம்முடைய பிள்ளைகள் மீது தங்கியிருக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கும் பரம்பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம். ஐயரம்மாவையும் அதே போல் பிள்ளைகளையும் முன்பதாக அழைக்கிறேன். ஒரு பாடலை பாடிவிட்டு வேகமாக செய்திக்குள்ளே கடந்து செல்லான்னு சொல்லி நினைக்கிறோம். நேரம் போயிட்டே இருக்குது. ஒருவேளை நீங்கள் லேட்டாகுதுன்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் வேகமாக இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம். என்னுடைய பெயர் அருள் திரு எமில்ராஜ் மோசஸ் பாலசிங். சியோன்மலை சேகரத்திலிருந்து இப்பொழுது உங்களுடைய சேகரத்திற்கு சேகர தலைவராக பொறுப்பேற்று இப்பொழுது வந்திருக்கிறோம். என்னுடைய துணைவியார் திருமதி கரோலின் சில்வியா அவர்கள் அவங்க வந்திருக்கிறாங்க. அதே போல் என்னுடைய 2 பிள்ளைங்க, மூத்த பையன் பேர் வந்து ஜிம்ரீஸ் ஜோசப், அதே போல் இளைய பையனுடைய பேர் வந்து ஜாஸ்பர் ப்ரெஷியஸ். நாங்கள் இணைந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்.
இப்போ ஒரு பாடலை பாட போகிறோம். நாங்கள் பாடிட்ட அப்புறம் எங்களுக்காக யாராவது சுருக்கமாக எங்களை ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தில் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும்படியாக. இங்கே இருக்கிறதுல வயசானவங்க யார்? இங்கே இருக்கிறதுல வயசானவங்க யாரோ வந்திருக்கீங்களா? எனக்கு கரெக்டாக பார்க்க தெரில. பின்னால் யாராவது வயசானவங்க இருந்தீங்கன்னா ஜோம் பண்ணலாம். அவங்கள கொஞ்சம் சொல்லிடுங்க என்னண்ணே. சரி, யார் வயசானவங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுறவங்க முன்னால் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஒரு பாடலை நாங்கள் பாட இருக்கிறோம். அதை தொடர்ந்து ஜெபித்த பின்பு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இரவு வேளையிலும் கூட கர்த்தாவே இந்த ஆலயத்துக்கு எங்களை அழைத்து வந்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த ராத்திரி வேளையிலும் தகப்பனே உம்மை நோக்கி ஜெபிப்பதற்கு என்னை தகுதிப்படுத்தி தகுதி இல்லாத என்னை கர்த்தாவே இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. தூரமாக இருந்த எங்களை கர்த்தாவே சமீபமாய் வந்து எங்களை ரட்சித்து மீட்டெடுத்தவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த கடந்த காலங்களிலும் ஆண்டவரே 2 வருட காலமாக இந்த சபை ஆண்டவரே எங்கள் சேகரத்திலிருந்து பணியாற்றின உமது மகனுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நல்ல ஒரு பணியை நிறைவேற்றி கர்த்தாவே இன்னும் ஒரு சேகரத்திலே ஆண்டவரே அவர்கள்
உங்க பணியை தொடர்ந்து செய்ய ஆயத்தமா இருக்கிறாங்க கர்த்தாவே. அவருடைய குடும்பங்களை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அந்த அம்மாவை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. அதே போல இந்த பணியை திரும்பவும் செய்வதற்கு ஆண்டவரே, இந்த தொடர்ந்து செய்வதற்கு இந்த நாளில் கர்த்தாவே நல்ல ஒரு குடும்ப ஊழியக்கார மகனை கொண்டு வந்திருக்கிறேன், துதிக்கிறோம் அப்பா. இந்த மகனை முத கரத்துல கொடுக்கிறோம். எங்களுக்காக நீர் நல்ல ஒரு மேய்ப்பனை நீர் தந்திருக்கிறீர் என்று சொல்லி ஏசப்பா அவர்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய சபைக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக நீர் எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களும் ஆண்டவரே இந்த பணிகளை சிறப்பாய் ஆண்டவரே எங்களுக்கு செய்திகளை பேசுவதற்கு நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையை அவர்கள் காத்து தாங்கி வழிநடத்த எங்களுக்கு நல்ல ஒரு மேய்ப்பனாக ஆண்டவரே நீர் தந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2 பிள்ளைகளும் அது கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சிறு வயதிலே உமக்காக பாடுவதற்காக உமக்காக ஆண்டவரை முன்னால வந்து அர்ப்பணிச்சு நிற்கிறாங்கப்பா. இந்த குடும்பத்தை காத்து கொள்ளுங்க, போக்குவரத்துல கூட இருக்கணும். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க இசப்பா. எல்லா தீங்குக்கும் தீன்மைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேலைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அருமையான அருள் திரு பன்னன் சாலமோன் ஐயா அவர்களுக்கும் அருமையான அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். ஆவிக்குரிய தகப்பனாக அநேக காரியங்கள்ல துதிக்கிறதுல ஜெபிக்கிறதுல சிறந்து இருக்கின்ற அருமையான ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அவங்க பணிபுரிகின்ற இடத்துல அடியார்களாகிய எங்களுக்கும் சிறிதேனும் தகுதி இல்லாத எங்களுக்கும் ஆண்டவர் அவர் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறாரு. இந்த வாய்ப்பில ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்ன வந்து சிறு வயதுல இருந்தே அருமையான அம்மாவுக்கு தெரியும். நான் சேரட்டக்கர் ஸ்கூல்ல படிக்கப்போ அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எங்க சித்தி செல்வமதி சித்தியோட கூட சேர்ந்து அவங்க அந்த பள்ளியில சேரட்டக்கர் ஸ்கூல்ல அவங்க பணியாற்றி இருக்கிறாங்க. என்னை சிறு வயதில இருந்து அவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயாக பன்னன் சாலமோன் ஐயா அவர்கள் வந்து ஆவிக்குரிய தகப்பனாராக அவங்க இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு மீண்டுமாக நன்றியை செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, அவங்க போகின்ற இடங்களிலே ஆண்டவர் அவர்களை கொண்டு இன்னும் வல்லமையான காரியங்களை செய்ய தொடர்ந்து பிரார்த்திக்கிறோம். மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டினேஷன் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம்டு டு டிரான்ஸ்ஃபார்ம். குருத்துவ அருட்பணி புதுமைப்படுத்தும் அருட்பணி. பிரியமானவர்களே, இன்றைக்கு குருவானவர் அப்படின்னா நான் ஒவ்வொருத்தட்ட கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெபினிஷன் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா குருவானவர்னா அவ ஒரு டெபினிஷனை சொல்லுவாங்க. வாலிப தம்பிமார்ட்ட கேட்டா அவங்க ஒரு டெபினிஷனை சொல்லுவாங்க. இங்க இருக்கின்ற அம்மாமார்ட்ட கேட்டா ஒரு டெபினிஷனை சொல்லுவாங்க. ஐயாமார்ட்ட கேட்டா ஒரு டெபினிஷனை சொல்லுவாங்க. புரிதல் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் வேதாகமத்துல குருத்துவ பணி அல்லது அதன் ஆழத்தை குறித்து அது சொல்லப்பட்டுள்ளது. அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி இந்த செய்திக்குள்ள கடந்து செல்ல நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் ஏசப்பாவை பார்க்க ஆசை? ஐயோ, நிறைய பேருக்கு ஆசை இல்லை போலுக்கு. கொஞ்சம் கையை தான் தூக்குங்களேன். சர்ச்சுக்கு தானே வந்திருக்கோம், ஆண்டவரை பார்க்க வந்திருக்கோம். சரி, கைக்குள்ள போட்டுக்கலாம். ஆண்டவரை பார்க்க ஆசை. இதே மாதிரி ஒரு 3 பேருக்கு ஆண்டவரை பார்க்க ஆசை. இந்த 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் அமெரிக்காக்காரரு, ஒருத்தர் ஜப்பான்காரரு, ஒருத்தர் இந்தியாக்காரரு, நம்ம இந்தியாக்காரரு. இந்த 3 பேரும் ஏசப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க 3 பேரும் என்ன பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால தேவதூதனை கூப்பிட்டாருங்க, வாப்பா பூமிக்கு போய் அந்த 3 பேரை கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே தேவதூதன் வானத்துல இருந்து பூமிக்கு இறங்கி வந்தான். இறங்கி வந்து 3 பேர்ட்டையும் சொன்ன, உங்க ஆண்டவர் பார்க்க ஆசைப்படுறாருன்னு சொல்லி உங்ககிட்ட அப்படி ஒரு தேவதூதன் வந்து சொன்னா நீங்க எப்படி நினைப்பீங்க? ஐயோ, தலகால் புரியாது. பக்கத்து வீட்டுல எல்லாம் ஓடி போய் சொல்லுவோம், என்ன தேவதூதன் பார்க்க வந்துட்டான், ஆண்டவர் என்ன பார்க்கணும்னு நினைச்சிட்டாருன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க 3 பேரு அந்த தேவதூதன் கேட்டாங்க, அப்படியா என்னையா பார்க்க கூப்பிட்டாங்க ஏசப்பா? என்னையா? ஆமா, இப்பமே போமான்னு கேட்டாங்க. உடனே தேவதூதன் சொன்னாப்ல, இல்ல அதிகாலையில நம்ம அவரை கண்டடையலாம். அதனால இப்ப இருட்டோட நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டு நித்திரை செய்து காலையில எழுந்து காலை கடன்களாம் முடிச்சிட்டு நன்றாக ஜெபித்து வேதம் வாசித்து ஆண்டவருக்குள்ள தரித்திருந்து அதுக்கப்புறம் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாப்ல.
அதே போல இரவு நித்திரை செய்தாங்க. காலையில ஆயிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பின உடனே 3 பேரும் அந்த தேவதூதன் கூட சேர்ந்து பூமியில இருந்து வானத்துக்கு சுவைன்னு போயிட்டு இருந்தாங்க. இது ஒரு வேடிக்கையான கதை தான். இந்த 3 பேரும் போயிட்டு இருக்கப்போ ஒருத்தர் கேட்டார், ஏ அப்பா அங்க தகதகன்னு மின்னுத, அதுதான் பரலோகமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த தேவதூதன் சொன்னா, ஆமா அதுதான் பரலோகம், எவ்வளவு தகதகன்னு மின்னுது பாத்தீங்களா? உடனே தேவதூதன் சொன்னா, எங்க ஊர்ல இத்தனோண்டு தங்கம் இருந்தாலே அதை செஞ்சு நாங்க காதுல கையில காலில எல்லாம் போட்டுருவோம், ஆனா இங்க தெருவெல்லாம் தங்கமா இருக்க, ஏ அப்பா அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், ஏ அப்பா அங்க சூரிய பிரகாசம் போல பிரகாசிக்கின்ற அந்த ஒளி அது யாரு என்று கேட்டார். அப்ப தேவதூதன் சொன்னா, அதுதான் பிதாவானவர், நம்முடைய ஆண்டவர். ஏ அப்பா அவரை பார்க்க முடியல, எவ்வளவு பிரகாசமா இருக்காருன்னு சொல்லிட்டு போனாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு பக்கத்துல போயிட்டாங்க. ஏசப்பா உள்ள இருந்து வெளியில வந்தாங்க. 3 பேரும் போனாங்க, நல்லா கட்டி பிடிச்சாங்க. ஏசப்பா நல்லா தழுவி கொடுத்தாங்க. சோமா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. 3 பேரும் பரலோகத்துக்குள்ள போனாங்க. பேசிக்கிட்டே இருந்தாங்க. நேரம் போறதே தெரியல. நமக்கும் கூட சில நேரம் நமக்கு ரொம்ப பிரியமானவங்க கிட்ட பேசினா என்ன செய்யாது, நேரம் போறதே தெரியாது. இந்த 3 பேருக்கு அதே போலதான் ஏசப்பாட்ட பேசிட்டு இருந்ததுல நேரம் போறதே தெரியல. ஆண்டவர் சொன்னாரு, சரிப்பா நீங்க 3 பேர் வந்து மத்தியானம் ஆயிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு விருந்து வைக்கன்னு சொல்லி நல்ல விருந்து வச்சாங்க. நல்லா எல்லாரும் சாப்பிட்டாங்க. திருப்தி அடைந்த பின்பு திருப்பி பேசிக்கிட்டே இருந்தாங்க. நேரம் போறதே தெரியல. சாயந்தரம் ஆச்சு. ஆண்டவர் சொன்னாரு, திருப்பி நீங்க எங்க போகணும்? பூமிக்கு போனோம். நீங்க அந்த 3 பேர் சொன்னாங்க, இல்ல ஆண்டவரே உங்க கூட இருந்திருந்த எவ்வளவு நல்லா இருக்குப்பா, பூமியில போனா ஒரே கவலை ஒரே தொல்லை, கொரோனான்னு வீட்டுல வேற தனிமைப்படுத்திருந்தாங்க, என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, உங்க கூட இருந்தா எவ்வளவு சுகமா இருக்கு, உங்க கூடயே இருந்துட்டு போற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், இல்ல உங்க காலம் இன்னும் முடியல, நீங்க பூமிக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரி ஏசப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆண்டவர் சொன்னாரு, சரி நீங்க பூமிக்கு போறதுக்கு முன்னால நாங்க உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு முதல்ல அமெரிக்காக்காரரை கூப்பிட்டாருங்க. வாப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அமெரிக்காக்காரர் சொன்னார், ஆண்டவரே எங்க அமெரிக்க தேசத்துல இப்ப கொரோனால நிறைய பேர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இறந்துட்டு இருக்காங்க. இந்த இறப்பின் விகிதத்தை குறைச்சு அமெரிக்கால இந்த கொரோனா என்கின்ற அந்த வைரஸ் இல்லாம ஆக்கணும். இவ்வளவு தானப்பா. ஒரு தேவதூதனை கூப்பிட்டாருங்க, வாப்பா அவங்க தேசத்துல இந்த கொரோனா வியாதியை நீக்கி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நீ காப்பாத்திரணும்னு. அந்த அமெரிக்காக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு அப்படியே டாட்டா காமிச்சுக்கிட்டு அந்த தேவதூதன் கூட பரலோகத்துல இருந்து அமெரிக்காக்கு ஸ்வைங்க என்ன செஞ்சிட்டாரு, இறங்கி வந்துட்டாரு. அடுத்தது யாரெல்லாம் இருக்கா? ஜப்பான்காரரும் இந்தியாக்காரரும். ஜப்பான்காரரும் கூப்பிட்டாங்க, இங்க வாப்பா உனக்கு என்னப்பா வேணும்? ஜப்பான்காரர் சொன்னார், ஆண்டவரே நீர் கொடுத்த ஞானத்துல நாங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், கொரோனானாலும் அதுக்கும் நாங்க எப்படியோ நாங்க தப்பு வச்சு எல்லாம் கொண்டு வந்துட்டோம். ஆனா அப்பப்போ இந்த பூகம்பம் வந்துருது, வெள்ளம் வந்துருது, ஒரே மழை எங்க நாட்டுல, அந்த வெள்ளம் எல்லாம் நிக்கிறதுக்கு உதவி செய்யுமாப்பா. இவ்வளவு தானே. ஒரு தேவதூதனை கூப்பிட்டாரு, போப்பா அவங்க தேசத்துல இயற்கை அழிவு இல்லாம பாதுகாத்துக்குன்னு சொன்ன உடனே அந்த ஜப்பான்காரரும் அந்த தேவதூதன் கூட ஆண்டவருக்கு டாட்டா காமிச்சிட்டு அப்படி ஜப்பானுக்கு ஸ்வைங்கன்னு வந்துட்டாரு. அடுத்தது யாரு இருக்கா? நம்ம இந்தியாக்காரர் ஆண்டவர் கூப்பிட்டாருங்க, வாப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, நான் சும்மா வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. சும்மா வந்தியா? சும்மாவே பாப்பா அப்படின்னு. அவர் பூமிக்கு எப்படி வந்தாரு? சும்மாவே வந்தாரு. நீங்க ஆலயத்துக்கு எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க? நீங்க ஆலயத்துக்கு எதுக்கு வந்தீங்க? சும்மா வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? நீங்க சும்மா வந்தீங்கனாலும் போறப்ப எப்படி போகக்கூடாது? சும்மா போக கூடாது. ஆண்டவரை தேடி வந்தவங்க வேதாகமத்துல ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பி போனதே இல்லை. நீங்க பைபிளை திருப்பி வாசிங்க, ஒருவரை தவிர. அவர் யாரு? ஒரே ஒருத்தர் திரும்பி போவார். ஆண்டவர்கிட்ட வந்துட்டு வெறும் ஐயா போனது யாரு? உங்க ஐயா சொன்னாங்க, நம்ம ஐயா சொன்னாங்க. நீங்க சொன்னீங்கன்னா கேள்வி டப்புன்னு அப்படி வெடிச்சு சொல்லிடுவாங்கன்னு சொன்னாங்க. சொல்லுங்க யார் போனா? துக்க முகத்துடனே போனான். யாரு? க்ளூன்னு சொல்லிட்டேன். ஐஸ்வர்யமான வாலிபன். இந்த ஐஸ்வர்யமான வாலிபன் தான் என்ன செஞ்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வந்தான். ஆண்டவரே நான் உண்மை பின்தொடர்ந்து வரணும். ஆண்டவர் சொன்னார், அப்படியாப்பா நீ இதெல்லாம் செய்ய, நான் எல்லாம் செஞ்சிருக்கப்பா, உபவாசம் இருக்கேன், சர்ச்சுக்கு போறேன், எல்லாம் பண்றேன். ஆண்டவர் சொன்னார், சரிப்பா உன்ட்ட இன்னும் ஒரே ஒரு குறை தான் இருக்கு, உன்ட்ட இருக்க வித்து தரித்திரர் கொடுத்துரு. அவன் என்ன செஞ்சானா? மிகுந்த ஆஸ்தி இருக்கிறதுனால துக்க முகத்தோட என்ன செஞ்சானா? திரும்பி போனானா? ஆனா இன்னைக்கு நீங்க வந்திருக்க யாரும் துக்க முகத்தோட திரும்பி என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா ஆலயத்துல இருந்து இன்னைக்கு வீட்டுக்கு போகணும், உங்ககிட்ட எது இல்லைன்னு நினைக்கீங்களோ அது ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்க கேட்கிறது ஆண்டவர் கொடுக்கிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஹல்லேலூயா.
இன்றைக்கு குருத்துவ பணி என்று சொல்லப்படுவது எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரிய ஊழியம். இந்த ஆசாரிய ஊழியத்தை குறித்து வேதாகமத்துல யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஆசாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேட்ட சொல்லி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆரோனுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாத்ராகமம் 21 சொல்கிறது ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து எடுக்க சொல்றாரு. முதலாவதாக ஆசாரியன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரித்து எடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆசாரியன் யாரு? ஆமா, ஐயர்வாள்னா யாரு? ஆலயத்துல வந்திருக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் யாரு? சொல்லுங்க. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதற்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பின்னால நம்ம பார்க்க போறோம். பிரியமானவர்களே, யாத்ராகமம் 28:2 நீங்க பாத்தீங்கன்னா ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமும் பரிசுத்த வஸ்திரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. குருவானவர்களுக்கு ஏன் அங்கி கொடுக்காங்க தெரியுமா? எதுக்கு? நல்ல காத்தோட்டமா இருக்கட்டும் அப்படின்னா இது எதற்கு அடையாளம் பாத்தீங்கன்னா குருவானவருக்கு அடையாளமே வெள்ளதான், இந்த அங்கிதான். இது ஆண்டவருடைய மகிமையை சொல்லுகிறது. இத பார்த்த உடனே ஆண்டவர் இவருக்குள்ள இருக்கிறார்னு சொல்லி நம்பப்படுகிறது. சரியா? ஆனா சரியாக கட்டாயம் ஆண்டவர் அவங்களுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த வேத வசனம் சொல்லுகிறது மகிமையும் அலங்காரமும். இன்னைக்கு சிலருக்கு அலங்காரம் எதுவாக இருக்கும்னா உடையாக இருக்கும். கலர் கலராக டிரெஸ் போட்டுட்டு வருவாங்க. சிலர் வித்தியாசமான உடைகளை அணியலாம். ஆனா ஆசாரியர்களுக்கு மகிமையும் அலங்காரமும் எதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பரிசுத்த வஸ்திரம். பரிசுத்த வஸ்திரம். பிரியமானவர்களே, அதனாலதான் அந்த பரிசுத்தர் உள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். உள்ள இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக தான் இந்த வஸ்திரம். நானா இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ள யார் இருக்கணும்? உங்களுக்குள்ள யார் இருக்கணும்? எனக்குள்ள யார் இருக்கணும்? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. உங்களுக்குள்ள, எனக்குள்ள, நமக்குள்ள பரிசுத்த ஆண்டவர் இருக்கணும். அசுத்தம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆசாரியர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஏன்னா பரிசுத்த வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள், பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து நம்ம அந்த அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரியமானவர்களே, 2 தோள்களிலும் அவங்க இஸ்ரவேலுடைய கோத்திரத்தின் பதக்கங்களை வைத்திருப்பாங்க. மார்பதக்கம் வச்சிருப்பாங்க. அந்த 12 பதக்கங்களும் எதை குறிக்கிறதுனா இஸ்ரவேல் கோத்திரங்களை குறிக்கிறது. இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6. குருவானவர் ஜெபம் பண்றப்ப பாத்திருக்கீங்களா? கையை எப்படி வச்சு ஜெபம் பண்ணுவாங்க? எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? பெருமாள் நம்மளும் எப்படிதான் ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே அப்படின்னு பண்ணுவோம். இப்போ இவ்வளவு நாளும் நான் சியோன் மலையில இருந்தேன். சியோன் மலையில இருக்கிற வரைக்கும் சியோன் மலை மக்களை நான் எங்க தூக்கி வச்சிருந்தேன் தெரியுமா? என் தோல்ல தூக்கி வச்சிருந்தேன். என் தோல்ல தூக்கி வச்சு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கோம்? கதறி இருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ சியோன் மலைக்கு வேண்டினது போதும், அங்க வேற ஒரு ஆளை கொண்டு வரேன், நீ எங்க போ, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. உனக்கு விருப்பம் இல்லாட்டாலும் நீ எதுனாலும் சரி, தடலாம் ஒண்ணும் சொல்லக்கூடாது. நான் காண்பிக்க தேசத்துக்கு நீ என்ன செய், போ. எங்க ஆண்டவரே போக அப்படின்னு சொன்னா மேடான இடத்துல, உன உயரமான இடத்துல வைக்கிறதுக்கு மேட்டூருக்கு போன்னு என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பி விட்டார். இந்த மேட்டூர்ல வந்து பார்த்தா ஆலயமும் எங்கதான் இருக்கு? மேலதான் இருக்கு. ஆலயமும் மேலதான் இருக்கு. ஆண்டவர் மேலானவர் என்பதை உணர்த்தும்படியாக, ஆண்டவர் உயர்ந்தவர் என்பதை உணர்த்தும்படியாக ஆலயம் எங்க இருக்கு? மேல இருக்கு, கீழே இல்ல. அழிந்து போகின்ற இடத்துல இல்ல, மேல இருக்கு. ஆண்டவர் உயர்ந்தவர் சொல்லி. பிரியமானவர்களே, ஆசாரியன் என்பவன் யார்? தன்னுடைய ஜனங்களை, திருச்சபையின் மக்களை தோளின் மீது சுமந்து ஆண்டவருடைய சமூகத்துல வேண்டுதல் செய்கிறவன் தான் ஆசாரியன். மறந்துடக்கூடாது. பிரியமானவர்களே, ஜனங்களை சபிக்கிறவனாக அல்ல, ஆனால் எச்சரிப்பு கொடுப்பவன். அதே வேளையில ஜனங்களை தோளின் மீது தூக்கி சுமந்து ஆண்டவரே என்று கதறுகிறவன். இஸ்ரவேல் ஜனங்களை பாத்தீங்கன்னா கோராகு அங்கே மோசேக்கு எதிராக எழும்பின போது அழிக்கப்படுகிறான். அதன் பின்பதாக ஒரு கூட்டம் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி போகுது. அப்படி எழும்பி போகும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இவங்க அழிச்சிடுற, மோசே நீ விலகுன்னு சொல்றாரு. மோசே என்ன செஞ்சாரு தெரியுமா? விழுந்து கிடந்த ஆண்டவரே, இவங்கள தண்டிச்சிருந்தா என் பேர் எங்க அழிச்சிரும்? ஜீவ புஸ்தகத்திலிருந்து அழிச்சிருமப்பா அப்படின்னு கேட்டார். இதுதான் ஆசார ஊழியம். தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நினைக்கிறவன், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவன். ஆண்டவருடைய சமூகத்தை தோள் மேல தூக்கி வச்சு ஆண்டவரே என் ஜனங்கள் மேல கிருபையாயிரும், அவங்க செய்கிற தவறுகள், அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய வேதனைகள், துன்பங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே, கிருபையாயிரும், கிருபையாயிரும், கிருபையாயிரும் என்று கதறுகிறவன், திறப்பிலே நிற்கிறவன் தான் யாரு? ஆசாரியன்.
உங்க குடும்பத்துல தகப்பனாக தாயாக ஆண்டவர் ஏன் வச்சிருக்காரு தெரியுமா? விசுவாச தகப்பனாக தாயாக. உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களை தோள் மேல தூக்கி வச்சு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? நிக்கணும். எத்தனை பேர் நிக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு உலகம் திருச்சபை எதை எதிர்பார்க்கிறது? இன்றைக்கு திருச்சபை குருவானவர் என்கிறவர் ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நிற்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. ஐயர்வாள் அப்படி நிக்கணும்னு எதிர்பார்க்க அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யறதில்ல. ஆனா நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, நீங்களா ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கிறவங்க. அதனால ஆண்டவர் இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? சொல்லுங்க. நிக்கணுங்க. தோள் மேல வச்சு, தோல்ல வச்சாதான் பாரம் இருக்கும், கீழே வச்சா பாரம் இருக்குமா? இருக்காது. ஏன் ஆசாரியனுக்கு மார்பதகத்துல அந்த 12 கோத்திரத்தை ஆண்டவர் சுமக்க சொன்னார்னா, அப்பதான் வலி தெரியும். அந்த உடையே ரொம்ப வெயிட்டா இருக்கும். அந்த உடையில அந்த பதக்கங்கள், அந்த கற்கள் எப்படி இருக்கும்னா வெயிட்டா இருக்கும். அந்த ஆசாரியன் நிற்பதற்கு அவன் பலம் கொண்டு ஆண்டவருடைய பலத்தோட தான் என்ன செய்ய முடியும்? நிக்க முடியும். இன்னைக்கும் உங்களுடைய குடும்பத்துல ஆண்டவருடைய சமூகத்துல உங்க பிள்ளைங்களை தோள் மேல சுமந்து ஆண்டவரை நோக்கி கரங்களை விரிச்சு என்ன செய்யணும்? இருக்கணும். ஊழியக்காரர்கள், ஆசாரியர்கள் அதே போல ஆண்டவரை நோக்கி கரங்களை விரித்து நிற்கிறவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதான் ஆசாரியர்களின் ஊழியம். பிரியமானவர்களே, ஆர்டினேஷன் மினிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற குருத்துவ அருட்பணி, புதுமை பணி. இந்த பணி எப்படிப்பட்டது? மக்களின் பாரத்தை தோள் மீது சுமந்து ஆண்டவருடைய சமூகத்துல நிற்பது. தொடர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வேதாகமத்துல அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆசாரியர்கள் தங்களுடைய நெற்றியில கர்த்தரின் பரிசுத்தம் என்கின்ற பட்டையை அணிந்திருக்கணும். ஏன் கர்த்தரின் பரிசுத்தம் என்கின்ற பட்டையை அணிந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனங்களின் தோஷத்தை நீக்கும்படியாக சொல்லியிருக்கு. ஜனங்களின் தோஷத்தை நீக்கும்படியாக. ஒவ்வொரு உங்க நெத்தியில, ஒவ்வொரு நெத்தியிலும் அடையாளம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இருக்கா இல்லையா? இப்போ நான் கேட்டேன்னா என்ன அடையாளம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் இப்ப கூப்பிட்டு கேட்கணும் வைங்களேன், சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டு பார்ப்போம், பெரியவங்க கிட்ட கேட்போம். உங்க நெத்தியில ஒரு அடையாளம் இருக்கு, என்ன அடையாளம் சொல்லிடுவீங்களா? யார் சொல்லுதா? கையை வைத்துங்களேன். சிலுவை அடையாளமா? தெரியல. எங்க இருக்கு சொல்லுங்க. எப்போ உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த சிலுவை அடையாளத்தை? ஞானஸ்ன பரவாயில்லையே, உங்களுக்கு நல்லா போதிச்சிருக்காங்க. சில ஆலயத்துல தெரியாது. அடையாளமா தேடி தேடி பார்ப்பாங்க. ஆனா உங்க ஆலயத்துல உண்மையிலே நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தை, ஆண்டவர் யார் என்பதை அறிந்தவர்கள், பரத்திலிருந்து அருளப்பட்டால் ஒழிய இப்படிப்பட்ட ஞானத்தை யாரும் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. பிரியமானவர்களே, ஞான ஸ்நானம் கொடுக்கிறப்ப நீங்க பாருங்க, குழந்தையானாலும் பெரியவர்களானாலும் இப்படி சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். முத்திரிக்கப்பட்டவனாக, முத்திரிக்கப்பட்டவளாக பிசாசை எதிர்த்து, உலகத்தை எதிர்த்து, பாவத்தை எதிர்த்து, உலகத்தை ஜெயிக்க நற்சாட்சியாக விளங்கும்படியாக சிலுவை அடையாளம் உங்க நெத்தியில, என் நெத்தியில என்ன செஞ்சிருக்கு? போடப்பட்டிருக்கு. ஆசாரியனுடைய நெற்றியில என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய பரிசுத்தம் என்கின்ற பட்டை அணிந்திருக்கணும். ஏன் தெரியுமா? ஜனங்கள் நல்லவங்க தான், பாவம் செய்யும் பொழுது அவங்களுக்குள்ளே அங்கே ஆண்டவருடைய கோபம் வந்துருது, அவர்களை தண்டிக்கும்படியாக. அந்த நேரத்தில் அவங்க காணிக்கையை ஆசாரியன் இடத்துல கொண்டு வரும் பொழுது ஆசாரியன் என்ன செய்வானா அப்படின்னா, அவங்க காணிக்கை மேல, அவங்க தலையின் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க தோஷம் நீங்குமா. ஏன் ஆல்டர்ல வந்து காணிக்கை படைக்காங்க? இப்ப தெரியுதா? ஆல்டர்ல வந்து என்ன காணிக்கை படைக்கும்னா, நம்ம நன்றி வழியை செலுத்துறோம். ஆனா குருவானவர் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலையில கையை வச்சு சிலுவை போடுவார். அவர் கடமைக்கு போடல. எதுக்கு போடுறாருன்னா, ஆசீர்வதிக்கும்படியாக, நன்மை வரும்படியாக. அதே போல அந்த காணிக்கை மேல வந்துட்டு அப்புறம் ஐயர்வாள் வந்து கையை வைத்து என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் அது ஜெபம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிலருடைய காணிக்கை வேறு விதமாக எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். ஆனா அது எப்படி வந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்துல வரும் பொழுது பரிசுத்தம் உள்ளதுதான். பரிசுத்தம் உள்ளதை ஆண்டவர் ஒருவேளை அது அசூசிகள் இருந்தாலும் அது பரிசுத்தப்படுத்தி அதை என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார். எனவேதான் நெத்தியில என்ன ஒட்டி இருக்கணும்? சொல்லுங்க. கர்த்தருடைய உங்க நெத்தியில என்ன எழுதி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க? இப்ப என்ன பார்த்தது நீங்க என்ன சொல்வீங்கன்னு தெரியல. நான் பிறந்த ஊர்ல போய் கேட்டா என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, அவனா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவன் இத்தனை வயசுல இப்படி இருந்தா, இப்படி படிச்சா, இப்படி போனா, இப்படி வந்தா, கல்யாணம் உனக்கு இப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் இப்படி போனா, இப்படி பண்றான்னு என்ன செஞ்சிருவாங்க? எதை பார்த்ததும் அதை சொல்லுவாங்க. முகத்தை பார்த்து தான் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு உங்க முகத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஏன்ட்ட சொல்ல வேண்டாம், நீங்களே மனசுல யோசிச்சுக்கோங்க. நம்ம முகத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இங்க மோசேயின் மூலமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னாரு, ஆரோனுடைய நெற்றியில கர்த்தருடைய பரிசுத்தம் என்கின்ற அந்த அடையாளம் இருக்கணும். அந்த அடையாளம் இருக்கும் பொழுதுதான் அவன் ஜனங்களுக்குள்ளே போகும் பொழுது அது ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்க வீட்டுல ஆசீர்வாதம் வேணுமா? உங்க நெத்தியில கர்த்தருடைய பரிசுத்தம் என்கின்ற அந்த அடையாளம் இருந்துச்சுன்னா தான் உங்க வீட்டுக்குள்ள போறப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தொடர்ந்து நாம பார்த்தோம் அப்படின்னா பிரியமாத்திராகமம் 40:31 மோசேயும் ஆரோனும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது கைகளையும் காலையும் என்ன செய்வாங்களா? கழுவுவாங்களா? இன்னைக்கு கவர்மெண்ட் நம்மள என்ன சொல்லிட்டு, சர்ச்சுக்கு போனாலும் கைய கால கழுவிடணும், வீட்டுக்குள்ள போனாலும் எத்தனை தடவை வெளியில போயிட்டு உள்ள போனாலும் கழுவணும். இது எதை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க மோசேட்ட சொல்லும் பொழுது அதற்கு காரணம் என்ன இருந்துச்சுன்னா, தன்னுடைய செய்கையை நடக்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். அதற்கு தான் அடையாளம். வெளியில நீ என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துல உன் இஷ்டப்படி நீ என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. கையை நீட்டு அவசரப்பட்டு தொட்டா அவன் செத்தான், பைபிள் வசனம் இருக்கு. அதே போல ஆண்டவருடைய சமூகத்துல வரும்பொழுது நம்முடைய நடக்கை என்ன செய்யணும், சரியா இருக்கணும். அது ஆரோனுக்கும் மோசேக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. அதனாலதான் நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அயர்வாளுக்கெல்லாம் அங்கிக்கு கீழே மணி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அயர்வாள் காலில ஒரு கயிறு கட்டி இருப்பாங்க, இங்க ஒரு திரைச்சீலை இருக்கும். உள்ள போகும் பொழுது மணி சத்தம் கிடைச்சுன்னா, ஓ அயர்வாள் நல்லவர், பரவாயில்ல, உயிரோட இருக்காரு, தப்பு கிப்பு செய்யல அப்படின்னு வெளியில நினைச்சுக்கலாம். மணி அடிக்க சத்தம் நின்னுட்டுனா ஏதோ செஞ்சு விட்டாரு பாவம், யாரு பத்த பிள்ளைய செத்து போச்சுன்னு சொல்லி காலை பிடிச்சு நினைச்சுவாங்க, அந்த கயிறை பிடிச்சு தரன்னு நினைச்சுவாங்க, இழுப்பாங்க. அப்படி இன்னைக்கு அயர்வாளுக்கெல்லாம் போட்டா எத்தனை அயர்வாள் நாங்க இருப்போம்னு எனக்கு தெரியல. என்ன நிற்கிறேன் என்று சொல்கின்ற நான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவர் என்ன செய்யறாரு, அழைக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு அதே போல உங்களுடைய உடைகளிலே இஸ்ரவேல் தேசத்துல ஒவ்வொருவருக்கும் சால்வை கொடுக்கப்படும். ஆண்கள் சால்வை போட்டிருப்பாங்க. அந்த சால்வையில பாத்தீங்கன்னா தொங்கல்கள் இருக்கும். இங்க 6 தொங்கல், இங்க 6 தொங்கல், அது இங்க 5 தொங்கல், இங்க 5 தொங்கல். அது எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா 10 கட்டளைகளை குறிக்கும். அந்த 10 கட்டளைகளை கைப்பிடிக்கணுங்கிறதுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கின்ற சால்வையில என்ன செய்யும் இருக்கும். அந்த சால்வையை எப்பொழுதும் அவங்க கையில வச்சிருப்பாங்க. ஆலயத்துக்கு போகும் பொழுது அதை கடைபிடிச்சிருக்கோமான்னு சொல்லி பயந்து நடுங்கி என்ன செய்வாங்களாம், போவாங்களாம். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் பயந்து நடுங்கி வந்தீங்கன்னு தெரியல. இன்றைக்கு ஆண்டவர் அன்புள்ளவராக இந்த உலகத்துக்கு வந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய செய்கைகளை நடக்கைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார்? தங்களுடைய செய்கையை நடக்கையை ஆண்டவருக்குன்னு கொடுத்தவங்க. ஹல்லேலூயா, ஆண்டவருக்குன்னு கொடுத்தவங்க. கிறிஸ்துமஸ் வந்தா எங்க வீட்டுக்கு போக முடியாது, நாங்க எங்க தான் இருப்போம். எங்க இருப்போம்? ஆண்டவருடைய ஆலயத்துல தான் இருப்போம். எங்க செய்கையை யாருக்கு கொடுத்தாச்சு? ஆண்டவர்கிட்ட கொடுத்தாச்சு. எங்க குடும்பத்துல ஒரு திருமணம் எங்கேயாவது நடக்கும், ஆனா எங்க ஆலயத்துல ஒரு பண்டிகையோ ஒரு திருமணம் இருந்துச்சுன்னா எங்க குடும்பத்துல இருக்கலாம் போக முடியாது, எங்கதான் இருப்போம். எங்க செய்கையை எங்க நடக்கையை ஆண்டவர் கொடுத்தாச்சு. எங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் மரித்து இருக்கலாம், ஆனா ஊர்ல ஒருத்தர் சுகவீனமா இருக்கிறாரு, பலவீனமா இருக்கிறாரு, ஏதோ ஒரு சூழ்நிலை, அவருக்கு நான் ஜெபம் பண்ண போகணும்னா அங்க போகாம எங்க போறோம்? அவங்க வீட்டுக்கு போறோம். அது எதை குறிக்கிறது? என் செய்கையை நடக்கையை ஆண்டவருக்கு நான் நினைச்சேன் கொடுக்கிறேன். எனக்குள்ள சில வெறுப்புகள் வருது, எனக்கு தீங்கு செய்தவங்க மேலே கோபம் வரலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்ல, நீ பூரண சர்க்குணனாய் இரு. அப்ப அவங்ககிட்ட நான் அன்பு செலுத்துறேன். அப்போ ஆண்டவர் எனக்குள்ள என்ன செய்றாரு? இருக்கிறாரு. பிரியமானவர்களே, ஆசாரியன் என்பவன் யார்? ஜனங்களை பார்க்கிறவன், ஜனங்களை வழி நடத்துகிறவன். அந்த ஆசாரியன் எப்படிப்பட்டவன்னா தன்னுடைய செய்கையையும் தன்னுடைய நடக்க ஆண்டவருக்கு கொடுக்கிறவன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த ஆசாரிய ஊழியத்துல வேகமாக 3 காரியங்களை நம்ம பார்க்க இருக்கோம். இப்பதான் இன்ட்ரோடக்ஷனே முடிக்கல ஐயா, 3 காரியங்களை பார்க்க இருக்கோம். வேகமாக நம்ம திருப்பிக் கொள்வோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியை திருப்பி வச்சுக்கிறோம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம். முதலாவதாக இந்த ஆசாரியன் யார்? காவல்காரன். யாரு? இத்தனையும் செஞ்சாதான் ஒரு ஆசாரியன், இத்தனையும் செஞ்சாதான் நீங்க கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். நான் சொல்றேன் புரியுதா? முதல்ல நம்ம ஒரு 5 காரியத்தை பார்த்தோம். என்ன 5 காரியத்தை பார்த்தோம்? ஆசாரியனுக்கு என்னென்ன இருக்கணும்னு. இந்த 5 காரியமும் உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்ல முடியும். முத்திரிக்கப்பட்ட அடையாளம், தோளில் தூக்கி சுமந்து நிற்கிற அடையாளம், கர்த்தரின் பரிசுத்தம் அப்படின்னு சொல்ற அடையாளம், இதெல்லாம் இருக்கிறப்போ ஆசாரியன் அதே அவங்க தான். என்ன அப்படின்னா அவங்க 3 காரியங்கள் இந்த ஆசாரியர்களுக்குள்ளோ திருச்சபையின் மக்களுக்குள்ள இருக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல காவலனாயிரு. ஹல்லேலூயா. திருச்சபைக்கு காவலன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசாரியன். குடும்பத்திற்கு காவலன், குடும்பத்துக்கு யாரு? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? புருஷன் வீட்டுக்கு, ஆமா அவன் தலையா இருக்கிறான். திருச்சபைக்கு
ஆண்டவர் தலைவர். சரியா? அப்போ அந்த தலைவர் எப்படிப்பட்டவரா இருக்கணுமா? காவல்காரனாக இருக்கணுமா? இந்த காவல்காரனுடைய முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனங்களை பாதுகாக்கிறவன். நீங்க எசேக்கியேல் 33:2 பாத்தீங்கன்னா, எல்லையில் நிற்பவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லையில நிற்கிறவன் தான் ஆசாரியன். அதாவது தோட்டத்துக்குள்ள வேற எந்த விலங்குகளும் வந்து சேதப்படுத்தி விடாதபடிக்கு வாசல்ல நின்று பாதுகாக்கிறவன் தான் யாரு? காவல்காரன். அப்ப உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல நீங்க தான் காவல்காரன். நீங்க எப்படிப்பட்ட காவல்காரர்களாக இருக்கணும்னா, ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்திற்கு காவல்காரர்களாக ஆண்டவர் மாற்றிடுவாரு. பிரியமானவர்களே, அதே போல குருவானவர்கள், ஊழியக்காரர்கள், அதே போல மிஷனரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா அவர்கள் காவல்காரர்களாக இருக்கிறாங்க. நீங்க வேதாகமத்துல பாத்தீங்கன்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாரா இருந்தார்? காவலா இருந்தார். தெபோரால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாரா இருந்தாங்க? காவலராக இருந்தாங்க. அதே போல சிம்சோன் இஸ்ரவேலருக்கு யாராக இருந்தாரு? காவலனாக இருந்தார். கிதியோன் இஸ்ரவேலுக்கு யாரா இருந்தாரு? காவலனாக இருந்தார். அதே போலதான் உங்க வீட்டுக்கு யார் தான் காவலாளி? ஆமா, காவலாளி தூங்க முடியாது. என்ன செய்யணும்? விழிச்சிருக்கணும். உங்க வீட்டுல நீங்க விழிச்சிருக்கீங்களா? உங்க ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கா? வீட்டுக்குள்ள எந்த தீங்கும் பாவமும் வராதபடிக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்தை நீங்க அனல் மூட்டி எழுப்புனீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள ஒண்ணுமே வராது. உங்க வீட்டை வாதம் என்ன செய்யாது? அணுகாது. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நல்ல காவலனாய் நீ இரு, வேத வசனத்தின்படி நட. இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா, எக்காலம் ஊதுபவன் காவல்காரன். எசேக்கியேல் 33:3 சொல்லிருக்கு, எக்காலம் ஊதுபவன். எக்காலம் ஊதுபவன் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, எதிர்நாட்டு ராணுவம் வந்துச்சுன்னா தன் ஜனங்களை அங்கே எச்சரிப்பு கொடுத்து துரிதப்படுத்திடுவான், விழிப்படைய செய்திருவான். எல்லாரும் ஆயத்தமாங்க. அங்க எதிரி என்ன செய்யறான்? பலப்படுறான். நீ ஆயத்தமாயிருன்னு எக்காலம் ஊதுறவன் யாரு? காவல்காரன். அவன் வந்து எச்சரிப்பு கொடுப்பவன், விசில் போவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா அட்வைஸ் சொன்னா எனக்கு என்ன செய்யறதில்ல? கேட்கறது இல்ல, பிடிக்கிறது இல்ல. எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது அவங்க விசில் ப்ளோவர், இங்க நிக்காத அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏமா பாமா உனக்கு எல்லாம் தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட ஒருவேளை நீங்க மொபைல் போன்ல நீங்க ஏதாவது நீங்க லாக் பண்ணி வச்சீங்கன்னா, பிள்ளை ஒன்னா படிக்க பிள்ளையே நீங்க எடுக்க லாக்கெல்லாம் எடுத்து உள்ள போய் அது 4 டவுன்லோட் பண்ணி எல்லாம் விளையாண்டு முடிச்சிரும். அந்த அளவுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாவற்றிலும் துரிதமா இருக்காங்க. ஆனா எச்சரிப்பு கொடுப்பவர்களாக பெற்றோர் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு எச்சரிப்பு கொடுப்பவன் காவலாளன். பிரியமானவர்களே, இந்த காவலாளியுடைய பணி என்ன? இந்த குருவானவர்களுடைய ஊழியக்காரர்களுடைய பணி என்ன அப்படின்னா, விசில் ஊதுறவங்க. ஆண்டவர் வரப்போறாரு, ஆண்டவர் வரப்போறாரு, அவர் சொன்னதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கொள்ளை நோய் வரும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், விற்கவும் கொல்லவும் கூடாத காலம் வரும். இன்னைக்கு வந்துட்டு தெரியுமா உங்களுக்கு? நம்ம நாடுதான். தென்காசிக்கு நான் வரணும்னா, திருநெல்வேலியில இருந்து வரணும்னா நான் பாஸ் வாங்கிட்டு தான் வர முடியும். அந்த பாஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு எத்தனை செக்கப், எத்தனை இது தெரியுமா? இங்க வந்திருக்கோம்னா சும்மா வரல, அதற்கு எத்தனை காரியங்களை கடந்து வந்திருக்கிறோங்க, எங்களுக்கு தான் தெரியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு மாவட்டத்துல இருந்து பக்கத்துல தான் தென்காசி தான், 100 கிலோமீட்டருக்குள்ளதான், அதுக்கு வருவதற்கே செக்கப். ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது எச்சரிப்பின் சத்தம். நம்ம இன்னும் சுகமா இருக்கணும்னு நினைச்சோம்னா, இன்னும் ஜெபம் பண்ணாம இன்னும் விழிக்காம இருந்தோம்னா கஷ்டம். உங்க குடும்பத்துக்கு யார் தான் காவலாளி? நீங்க தான் காவலாளி. இந்த திருச்சபைக்கு எக்காலம் ஊதுபவனாக ஆண்டவர் எங்களை அழைச்சு வந்திருக்கார். ஹல்லேலூயா. எக்காலம் ஊதுபவன். உங்க குடும்பத்துல ஒரு சாபம் இருக்கா, அதை விரட்டிடணும். எக்காலம் ஊதி என்ன செஞ்சிடணும்? விரட்டிடணும். ஒரு வியாதி இருக்கா, எக்காலம் ஊதி என்ன செஞ்சிடணும்? விரட்டிடணும். ஒரு பிரிவினை இருக்கா, எக்காலம் ஊதி சரிப்படுத்திடணும். உங்க குடும்பத்துல எது இருந்தாலும் அது சரியாகணும். அது சரியாகணும்னா நீங்க முதல்ல என்ன செய்யணும்? எக்காலத்துல கையில என்ன செய்யணும்? எடுக்கணும். வேத வசனம் எப்படிப்பட்டதா இருக்கு? எப்படிப்பட்டதா இருக்கு? எக்காலமா இருக்கு. சரியா? நம்ம காதுல கேட்க சத்தம். ஒருவேளை என் பையன் சில நேரம் கேட்பான், ஏதாவது சேட்டை பண்ணிட்டு படுத்தா, இன்னைக்கு நைட்டு ஏசப்பா வந்தா போனாப்பா அப்படின்னு கேட்பான். உடனே குடும்ப ஜபத்துல எழுப்பி ஜோம் பண்ணிடுவான், ஆண்டவரே நான் செஞ்சு தப்புலாம் மன்னிச்சுக்கோங்கப்பா, நைட்டு நீர் வரும் பொழுது நான் என்ன செஞ்சிடக்கூடாது, இங்கேயே விட்டுட்டு போயிறாங்க, அப்பா அம்மாவை கூப்பிட்டு என்ன விட்டுட்டு போயிறாங்கப்பா, என்னை கூட்டிட்டு போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுவான். அவன் ஜோம் பண்ணுவான். நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த குட்டி பையனுக்குள்ள இருக்கின்ற அந்த ஏக்கம் அல்லது கதறுதல் எனக்குள்ள இருக்கான்னு நான் யோசிச்சு பார்க்கேன். இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு நாம் எக்காலம் ஊதுகிற
ஊதுகிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம குடும்பத்திற்கு நம்ம எக்காலம் ஊதாம இருந்தோம்னா ஒரு நாள் மணவாளன் வரும்பொழுது தேவதூதர்கள் எக்காலம் ஊதுவாங்க. அன்னைக்கு நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா கைவிடப்பட்டவர்களாக நாம் விடப்பட்டுருவோம். பிரியமானவர்களை 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இன்றைக்கு ஆதார் கார்டு எல்லாருக்கும் முக்கியமாயிட்டு, அதுல கோட் வேர்ட் ஆயிட்டு, உங்களையும் என்னையும் பேர் சொல்லி கூப்பிடல. அது தெரியுமா உங்களுக்கு? உங்க ஆதார் கார்டு உங்க பேர் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க நான் இப்ப இங்க வரணும்னா, என் பிள்ளைங்க வரணும்னா, என் மனைவி வரணும்னா, நான் என்ன செஞ்சிருக்கேன்னா இ பாஸுக்கு நம்பர் கொடுத்திருக்கேன். இலக்கம் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தெரியுமா? அது 666 முன்னடையாளம். ஆண்டவர் வரப்போறாரு, ஆயத்தமாகணும், எல்லாருமே ஆயத்தமாகணும். பிரியமானவர்களே, இந்த 666 ஆண்டவருடைய வருகை எல்லாம் வருவதற்கு முன்னடையாளமாக இந்த காரியங்கள் என்ன செய்கிறது? நடக்கிறது. எக்காலம் ஊதுபவர்களாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை தவறு செய்யறவங்க தான் எல்லாரும், குறையில்லாம யாரும் இல்ல. குருவானவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஊழியக்காரர்களாக இருந்தாலும் மனிதர்கள் தான், குறை செய்கிறவர்கள் தான். ஏதாவது குறைகள் இருக்கலாம், ஆனால் அந்த குறையில இருக்கிறவர்கள் பரிசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதான் பார்க்கணும். கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி விழுந்து கிடைக்கிறவன் அல்ல, எழும்பணும். அந்த மனமாறிய மைந்தனை பாருங்க, அவன் அப்பாவை ஏமாத்தி போயிட்டான், தவுட்டுக்குள்ள போயிட்டான்னு தெரியுது, பண்ணிக்குள்ள போயிட்டான். சரி என்னத்தை செய்ய, பண்ணி கூட உட்கார்ந்து படுத்துருவோம், அவன் படுக்கல. அவன் நினைக்கிறான் எழுந்து, அந்த வசனம் அருமையா சொல்லியிருக்கும், நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய். அவன் எழும்பி அங்கே நின்னு யோசிக்கல, என் அப்பாட்ட போவேன்னு வந்துட்டான். அப்பா உடனே அவன் 2 அடி வச்சு அவர் 10 அடி வச்சு கட்டி பிடிச்சிட்டார். இன்னைக்கு நம்மகிட்ட அதான் ஆண்டவர் எதிர்பார்க்காரு. நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு இல்ல, சரியா? நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க ஆண்டவர் பார்க்கல. மோசே யார் தெரியுமா? ஒரு காலத்துல அவர் ஒரு கொலைகாரர். மோசே ஒரு கொலைகாரர் தெரியுமா உங்களுக்கு? நம்ம மோசே பின்பகுதியை தான் பார்ப்போம், முன்பகுதியை பார்க்க மாட்டோம். ஆனா முன்பகுதியில ஒரு கொலைகாரர். ஆனா ஆண்டவர் அவரை சந்திக்கிறார், மாத்துறாரு, ஜனங்களை வழி நடத்துறதுக்கு. முதல்ல கோபக்காரன், அதுக்கப்புறம் பாருங்க ஜனங்கள் எல்லாம் எதிராக வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல விழுறாரு. ஆண்டவரே உங்களை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு விழுறாரு. பிரியமானவர்களே, எச்சரிப்பு கொடுக்கிறவனாக ஆண்டவர் என்ன செய்றார்? மாத்துறாரு. உங்க சூழலை, உங்களுடைய காரியங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க பெரிய பாவம் செஞ்சிருக்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் அறிகிறார். ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா நம்மை புதுப்பிக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? திருந்த வேண்டும். எனவே நீங்களும் நானும் எக்காலம் ஊதுபவர்கள். மூன்றாவதாக நிறைவாக எசேக்கியேல் 33:8 என்ன சொல்லுதுன்னா, ஆத்துமாவை மரணத்திலிருந்து தப்புவிப்பவன். துன்மார்க்கனை நோக்கி, இது கொஞ்சம் கஷ்டமான வசனம் தான். துன்மார்க்கனை நோக்கி சாகவே சாவாய் அப்படின்னு யார் சொல்லணுமா? ஆசாரியன் சொல்லணும். அவன் சொல்லும் பொழுது பாவம் செய்தவன் மனம் திரும்பிட்டா அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல. அவன் சொல்லி அவன் மனம் திரும்பாமல் போனாலும் ஆசாரியன் தப்பிக்கப்பட்டுருவானா. ஆனா அதே வேளையில ஆசாரியன் சொல்லாம இருந்தா அவன் ரத்த பலி யார் மேல சுமருமா? அதனால இன்னைக்கு முதல் நாள் நாங்க வந்திருக்கோம். ஒருவேளை சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, பெரியவங்க இருக்கீங்க. ஐயரமா வாலிப பிள்ளைங்கிட்டையும் சின்ன பிள்ளைங்கிட்டையும் எல்லாரும் பேசுவாங்க பெண்கள்கிட்ட. அப்போ நீங்க உங்ககிட்ட ஏதாவது குறை இருந்தா, ஏமா இது கொஞ்சம் திருத்திக்கேமான்னு சொன்னா, வாங்கம்மா பிரியா ஐயரமா வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவங்க என்ன செய்றாங்க? உங்க ஆத்மா மேல கரிசனையா இருக்காங்க. அதே போல அருமையான வாலிப தம்பிமார் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கு மியூசிக் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைத்திருக்கிறோம். உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யணும்னு நினைத்திருக்கிறோம். அப்போ அந்த வேலைகள்ல நம்ம எல்லாரும் இணைந்திருக்கும் பொழுது தம்பிமார் சில காரியங்களை செய்யும்போது, தம்பி இதை செய்யாதமா, இது நல்லது இல்லமா, ஆண்டவருக்கு பிரியம் இல்லமான்னு அன்பா சொல்லும் பொழுது கேட்டுட்டோம்னா அது ஆசீர்வாதம். அதே போல சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஏதாவது சின்ன மதியம் இருக்கலாம், ஆனா சொல்லி நம்ம திருத்தும் பொழுது சொல்லாமலே விட்டா தப்பு, சொல்லாமலே விட்டா தப்பு. அதே வேளையில அன்பாக சொல்வது அது நிறைவானது. அதுதான் குருத்துவ ஊழியம். பிரியமானவர்களே, அப்படி சொல்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்மாவை மரணத்திலிருந்து என்ன செய்யறாங்களா? தப்புவிக்கிறாங்களா? இன்றைக்கு கூட இங்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் எப்படிப்பட்டவர்களாக ஆண்டவர் வச்சிருக்காருன்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆத்மாவுக்கு பொறுப்பு யாருதான்? நீங்க தான். உங்க மனைவிக்கு பொறுப்பு நீங்க, உங்க கணவனுக்கு பொறுப்பு நீங்க, உங்க மாமியாருக்கு பொறுப்பு நீங்க, உங்க மாமனாருக்கு பொறுப்பு நீங்க, உங்க பிள்ளைகளுக்கு பொறுப்பு நீங்க, உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு பொறுப்பு யாருதான்? நீங்க தான். அவங்க தப்பு செய்யும் பொழுது அவங்களை நீங்க தப்பு செய்யாதீங்கன்னு என்ன செய்யணும்? சொல்லணும். ஆத்மாவை என்ன செய்யணும்? தப்பு வைக்கணும். ஆசாரியர்களுக்கு அதே போல ஆண்டவருடைய பிள்ளைங்க 3 காரியம் என்ன சொல்லியிருக்கோம்? வேகமா சொல்லுங்க. முதல்ல யாரு? காவல்காரன். காவல்காரன் என்ன செய்வான்? தூங்குவான? விழிச்சிருப்பான். விழிச்சிருந்து எதை வச்சு அவன் விழிச்சிருப்பான்னு சொன்னேன். நைட்னாலும் சரி, டார்ச் லைட் இருக்கும், வேதமே விளக்கு, வேதம் தான் வெளிச்சம். வேத வசனத்தை எப்பவும் வாசிச்சு குடும்பத்தை எப்பவும் ஒளியோட என்ன செஞ்சிருக்கணும்? வெளிச்சத்தோட வச்சிருக்கணும். ஆண்டவர் கூடயே இருக்கணும். 2வது எக்காலம் ஊதணும். எக்காலம் என்னது?
வசனம் தான். வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஆமா, வசனத்தை சொல்லியாச்சுன்னா வீட்டுக்குள்ள ஒரு அருவருப்புல என்ன செய்யாது இருக்காது, ஒரு பிசாசம் நிக்க முடியாது, எல்லாம் ஓடிடும். வசனத்துல என்ன செய்யணும், எக்காலம் ஊதணும். மூணாவது அது வந்து எச்சரிப்பு. சரியா, எச்சரிப்பு கொடுக்க போம் பிள்ளைங்க கேட்கணும். பெற்றோர் சொல்றத பிள்ளைங்க கட்டாயம் என்ன செய்யணும், கேட்கணும், கீழ்ப்படியணும். மூணாவது ஆத்மாவை மரணத்திற்கு தப்புவிப்பவன். பிரியமானவர்களே, நரகத்திற்கு போறவங்களை பரலோகத்திற்கு நேராக வழி நடத்துறவன் தான் ஆசாரியன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு அயர்வாளா இருந்தாலும் சரி, ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் நரகத்துக்கு போறவங்களை கையை பிடிச்சு எங்க பார்த்து அழிச்சிட்டு போயிடணும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பார்ப்போம். காவலாளியா இருக்கிறோமா? எக்காலம் ஊதுறவங்களா இருக்கிறோமா? மரணத்துக்கு தப்பி வைக்கிறவங்களா இருக்கிறோமா? நரகத்துக்கு நேராக நம்முடைய பிள்ளைங்க போனாங்கன்னா அவங்க கையை பிடிச்சு பரலோகத்துக்கு வழி நடத்தணுமே. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க. இன்றைக்கு ஊதுகின்ற இந்த எக்கால சத்தம் மணவாளன் வரும் பொழுதும் ஊதப்படும். எக்காலம் ஊதும் பொழுது கேட்கணுமே காதுல. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்திற்கு நம்ம செவி கொடுப்போம். பரிசுத்த தகப்பனே, உம்முடைய வேத வசனம் விளக்குப்பா. உம்முடைய ஆசாரியர்களை நீர் அழைத்திருக்கிறீர், ஊழியர்களை அழைத்திருக்கிறீர், தீர்க்கதரிசிகளை அழைத்திருக்கிறீர், அப்பா விசுவாசிகளை, திருச்சபையின் மக்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரை இந்த நாளிலும் கூட எங்க எல்லாரையும் நீங்க அழைச்சிருக்கீங்க, வேர் பிரித்து இருக்கிறீங்க, முத்திரையிட்டு இருக்கீங்க. அப்பா எங்களுக்கு பரிசுத்த வஸ்திரம் தந்திருக்கிறீங்க. ஆண்டவரை நீங்க எங்களுக்குள்ள வாசம் பண்றீங்க, எங்களை நடத்துறீங்க, எங்க கூடயே இருங்கப்பா. ஆண்டவரை எங்களை ஒரு காவலாளனாக விழித்திருக்க வேத வசனத்தை எப்பொழுது நாங்கள் விளக்காக அது எங்களுக்கு இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிய கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, வேத வசனத்தை நாங்கள் எப்பொழுது சொல்லவும் துதித்து பாடவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எக்காலம் உதவி செய்யுங்க, எச்சரிப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆத்மாவை தப்புவிக்க உதவி செய்யுங்க. முதல்ல மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன என்ற வசனத்தின்படி பேசுகின்ற நானும் கேட்கின்ற இவர்களும் அப்பா நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக நரகத்துக்கு போறவங்களையும் அந்த பரலோகத்தை இழுத்துக்கிட்டு வர்றவங்களாக வழிகாட்டுகிறவர்களாக இருக்கிறவங்களா எங்களை மாத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற பரமபிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கென்று படைக்கும்படியாக அனைவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 16ஆம் பாடலை பாடும். கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடலின் 16. தெய்வன்பின் வெள்ளமே, திருவழும் தோற்றமே, மெய்மனதானந்தமே. தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை. செய்யானின் செம்பாதம் ஐயானின் அடிபணிந்தேன், சொந்த மூனதல்லால் சோர வழி செல்ல எந்தாய் துணிவேனு யான். புந்தி கமலமாம் பூமாலை கோத்து நின் ஓர் பாதம் பிடித்து கொள்வேன். உந்தி கமலம் பூமாலை கோர்த்து நின் பொற்பாதம் பிடித்து கொள்வேன். பாவச்சேற்றில் பல வேளை பலமின்றி பாதையை தவறிடினும் கூவி விழித்தூதன் மார்போடனை தென்பா கோது பொறுத்தநாதா. கூவி விழித்தூதன் மார்போடனை தென்பா கோது பொறுத்தநாதா. மூர்க்க குணம் கோபம் லோகம் சிற்றின்பமும் மோக ஏக்கமானதாய் தாக்கியான் தடுமாறி தற்பரா தற்காத்துவா. தாக்கியான் தடுமாறி தயங்கிடும் வேளையில் தற்பரா தற்காத்துவாய்.
ஆசை பாசம் பற்றும் ஆவலாய் நின்றீர் பூசை பீடம் படைப்பேன் மோச முற்றுமகற்றியன் நேசனே நினைத்தோழுவேன் நேசனே நினைத்தோழுவேன் மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வருங்காலமோ பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை பிற உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்ம செய்ய சேவிக்கேளை ஐயானின் அடிவாழிதே செய்யானின் செம்பாதம் சேவிக்கையும் வேளை ஐயானின் அடிவான் நின்றேன். நின்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. நம்மையும் நம்முடைய காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்தில் படைப்போம். எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, வானமும் உம்முடையது, பூமியும் உம்முடையது. நீர் நல்லோர் மீதும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர். நீரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அப்பா நீர் மனம் இறங்கி நீர் தந்த நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. அதிலே ஒரு பகுதியை உம்முடைய சமூகத்திலே காணிக்கையாய் படைத்திருக்க உம்முடைய பிள்ளைகளுடைய காணிக்கையை நீர் அங்கீகரித்துக் கொள்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய காணிக்கையை அங்கீகரித்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்தின் பெயரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவர், அவ்வாறே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த காணிக்கை உம்முடைய கரத்தில் அப்பா நாங்கள் தருகிறோம். உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீர் இதை பெற்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரம்பிதாவே ஜெபம் பண்ண கடவோம். எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க நீர் உதவி செய்தீர், நன்றி. உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகின்ற ஆண்டவர், இந்த நாளிலே எங்களுடைய முகங்களையும் பிரகாசிப்பிக்க பண்ணி நீர் நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய நெற்றியிலே நீர் அடையாளத்தை போட்டிருக்கிறீர், எங்களுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறீர், எங்களை வேர் பிரித்து அழைத்து அறிந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் காவல்காரர்களாக அப்பா உம்முடைய வேத வசனத்தின் ஒளியினாலே காவல் காக்க உதவி செய்யுங்க. குடும்பத்தை உம்முடைய பிள்ளைகள் காவல் காக்க உதவி செய்யுங்க. திருச்சபைய அப்பா ஊழியக்காரராகிய நாங்கள் உம்முடைய வேத வசனத்தை கொண்டு பாதுகாக்க உதவி செய்யுங்க. எக்காலம் ஊதுகிறவர்களாக, எச்சரிப்பை கொடுக்கிறவர்களாக அப்பா திருச்சபையின் மக்கள் தங்களுடைய இல்லங்களிலே உம்முடைய வேத வசனத்தை உயர்த்தி பிடிக்கவும், எக்காலம் ஊதவும், எச்சரிப்படைந்து நல்வழிப்படவும் கூடிய கிருபைகளை கட்டளையிடுங்க. ஊழியக்காரராகி நாங்களும் அப்பா உம்முடைய வேத வசனத்தை எடுத்து கூறி அப்பா பிள்ளைகளை உமக்கு நேராக வழி நடத்த உதவி செய்யுங்க. ஆத்துமாவை தப்புவிக்கிறவர்களாக ஆசாரியர்கள் இருக்கிறது போல அப்பா இந்த திருச்சபையில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை அப்பா பரலோகத்திற்கு நேராக வழி நடத்தக்கூடிய கிருபைகளை நீங்க கட்டளையிடுங்க. திறப்பிலே நிற்கக்கூடிய கிருபைகளை கட்டளையிடுங்க. அப்பா இந்த நாளிலும் கூட எங்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீர், நன்றி. துதி ஆராதனை நீர் ஆசீர்வதித்தீர். வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. அப்பா இந்த கிராமத்துல இருந்து வெளி தேசங்கள்ல, வெளி மாவட்டங்கள்ல, வெளி மாநிலங்களில் வசிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா நீரே அவர்களை உங்களுடைய கரத்தினாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல இந்த மேட்டூர்ல வசிக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து வியாதியோடு வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுங்க. தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கின்ற குடும்பத்திற்கு ஆறுதலை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, வேதனையோடு துன்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு நீர் சமாதானத்தை கட்டளையிடுங்க. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைய கிருபை செய்யுங்க. அப்பா நீரே நல்வாழ்வை கொடுக்கிறவர், வெளிச்சத்தை கொடுக்கிறவர். இந்த நாளில் மனமகிழ்ச்சியோடு உடைய பிள்ளைகள் கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. இந்த நாளில் வெறுமையோடு உடைய பிள்ளைகள் வந்திருந்தாங்கனாலும் போகும்பொழுது மகிழ்ச்சியோடு ஆண்டவர் என் கூட இருக்கிறார்,
ஆண்டவர் என்னை முத்திரித்திருக்கிறாரு, என்னை ஒரு காவல்காரனா, என்னை ஒரு மகிழ்ச்சியுள்ள மனிதனாக, மகிழ்ச்சியுள்ள மகளாக வைத்திருக்கிறாரு. நான் வீட்டுக்கு போகிறப்ப என் கூடயே வாராரு, அவர் என்னை வழி நடத்துகிறாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு செல்ல கிருபை செய்யுங்க. நம்பிக்கையுடைய சிறைகளை அருணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் சொன்ன வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான நன்மையை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் பரம்பதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவருடைய இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வமானிடர் நீர் வாழ்க 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 இயேசுவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, திருமதாவியிடம் இருப்பதாக. தேவ சமாதானத்துடனே போய் விரக்கிடுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நாம் அப்படியே அமர்ந்திருப்போம். நம்முடைய புதிய சேகர குருவானவரை நாம் வரவேற்கும்படியாக, நம்முடைய திருச்சபையின் சார்பாக வரவேற்கும்படியாக ஒரு சிறிய நிகழ்வு, ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நாம் இந்த இடத்துல அப்படியே அமர்ந்திருப்போம். அவர் மற்றும் அவர்களுடைய குடும்பங்களை வரவேற்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். தயவுசெய்து அம்மா கொஞ்சம் முன்னால வாங்க. அம்மா வாங்க, முன்னால வாங்க, வாங்க அம்மா வாங்க, ஒரு சின்ன வரவேற்பு வாங்க. ஐயரம்மா, பழைய ஐயரம்மா, பொன்மணியம்மா வாங்க, முன்னால வாங்க. சேகரம்மா வாங்க, அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய சேகரத்தை புதிய சேகரத்திலே நம்முடைய புதிய குருவானவராக நம்மிடத்திலே வந்து இந்த நாளில் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறாங்க. நல்லதொரு ஆராதனையை மிக சிறப்பாக நமக்கு நடத்தி கொடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் பாடல்களை பாடி நம்மை மகிழ்விலே வழிநடத்தி இருக்கிறாங்க. நல்லதொரு செய்தியை நமக்கு கொடுத்தாங்க. ஒரு ஊழியருடைய பாதை எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆசாரியனுடைய பாதை எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தினுடைய தலைவி எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு நல்லதொரு செய்தியை நமக்கு கொடுத்தாங்க. இந்த நாளிலும் நம்முடைய குருவானவர் அவர்களை வரவேற்கும்படியாக, புதிய குருவானவர் அவர்களை வரவேற்கும்படியாக இந்த நாளிலும் நம்முடைய சேகரத்தினுடைய பொருளாளர் திரு சுந்தரராஜ் அவர்கள் இப்பொழுது அவர்களை வாழ்த்தி இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்விப்பார்கள். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். அடுத்தபடியாக குருவானவர் அம்மா அவர்களை வரவேற்கும்படியாக அன்பு சகோதரி அவர்கள் வருகிறாங்க. உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். அருமையான அன்பு நம்முடைய கோயில் குட்டியாரன், நல்ல ஒரு சிறப்பான ஒரு பணியாளர் திரு ஆபேல் அண்ணை அவர்களை வாழ்த்தி இந்த நாளிலும் அவர்களை வரவேற்போம். கடந்த மார்ச் மாதம் முதல்ல இப்போ நடப்பு வேற ஒரே கொரோனா வைரஸ் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுதுமே இருந்த பொழுதிலும் ஒரு கூட்டு ஜனங்கமாக உங்களையும் என்னையும் விசேஷமாக அன்பு குருவானமே கூட்டி சேர்ந்து கடவுளின் பெரிதான கிருபை. ஐயாவை டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி எனக்கு ஒரு சில தெரிஞ்ச குருமார், ஒரு சில நண்பர்கள்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு வார ஐயா வந்து உங்களை விட பல மடங்கு சூப்பராக பாடுவாங்க, மட்டுமல்ல கீபோர்டும் உங்களை மாதிரி சூப்பராக வாசிப்பாங்க. நாங்கள் அதில் கீபோர்டு வாசிக்கிறது பெரிய காரியம் இல்லை, நான் வாசிப்பேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து கீபோர்டும் ப்ளஸ்ஸு பாட்டும் பாடுறது அது ஒரு கார்ட் ஸ்கிரிப்ட் தான். ரெண்டு பேரே ஒரே இடத்துல செய்கிறது வந்து எல்லாருக்கும் கடவுள் தாழ்ந்து கொடுக்குறதில்ல. எனக்கெல்லாம் கிடையாது. நான் ஒன்று படிப்பேன், இல்லை வாசிப்பேன், ரெண்டுமே எனக்கு செய்ய தெரியாது.
ஆனால் அன்பு குருவானவரை பார்க்கும்போது நீங்கள் யாருக்குமே தகவல் காத்து கிடச்சிடலாம். சூப்பராக பாடுவாங்க, சூப்பராக வாசிப்பாங்க. அது உண்மையிலேயே நீங்கள்லாம் பார்த்தீங்க, நான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. எனவே என்னுடைய அன்பு குருவானவரையே மேட்டூர் சேகரத்தின் சார்பாக மட்டுமல்ல, மேட்டூர் திருச்செங்கோடு சார்பாக, விசேஷமாக கொயர் யூனிட் சார்பாக வாழ்த்துல பெரிய மகிழ்ச்சி. எங்களுக்கு ஐயா எப்பவுமே சொல்லிட்டாங்க, இதெல்லாம் என்ன கிளாஸ், கீபோர்ட் கிளாஸு, இந்த மாதிரி நிறைய பாடலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு தெரியாத பாடல் நிறையா உண்டு. அன்பு தம்பி மேலே பின்னால் உட்காந்துருக்காங்க. சரிதானா? எங்கள் கொயர் யூனிட் சார்பாக அன்பு ஐயாவையும் அன்பு குடும்பத்தினரும் மனதார வாழ்த்துக்கிறோம். இந்த நூலாடையை பொன்னாடாக போட்டு கரங்களை தட்டி, உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்து. சரி, எல்லாருக்கும் இந்த நாளிலும் வந்து இந்த ஆராதனையை முழுமையாக நீங்கள் கலந்து கொண்டீர்கள். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, எல்லா ஆராதனைகளும் நீங்க சிறப்பாக பங்கு கொள்ளலாம். ஒரே ஒன்று சொல்லிடுறேன், என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை தோறும் வேத கேரக்டர் ஸ்டடி இருக்கும். வேதாமக்கள் நபர்களை குறித்து தியானிக்கிறது. அரை மணி நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் இல்லை. ஆனா அந்த குறிப்பிட்ட வைங்களேன், அந்த ஏல ஆரம்பிக்க பெயர் முடிஞ்ச உடனே டெஸ்ட் வச்சு பரிசு கொடுக்கப்படும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் காணிக்கை சேகரிக்கப்படும். செவ்வாய்க்கிழமை தோறும் சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை தோறும் லித்தானிய ஆராதனை நடைபெறும். வியாழக்கிழமை தோறும் வேத ஆராய்ச்சி கூடுகை நடைபெறும். வெள்ளிக்கிழமை தோறும் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கின்ற ஆராதனை நடைபெறும். சனிக்கிழமை தோறும் இப்போ இருக்க சூழ்நிலையில நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஆராதனையை சனிக்கிழமையில் நடத்துவோம். அதன் பின்பதாக அது ஆயத்த ஆராதனையாக, ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆயத்த ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்க, பங்கு கொள்ளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு, சனிக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் கூட எடுத்துக்கிடுவோம். மற்ற நாள் அரை மணி நேரம் முடிச்சிருவோம். அதனால உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீங்க தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றி.